பண்ணலாங்க பிரபு. பிரபு, இன்னைக்கு பக்தி தொண்டை பத்தி பேசலாம்னு இருக்கேன். பகவத்கீதையின் அடிப்படையில நாம் எப்படி பக்தி தொண்டில் ஈடுபடுறதுங்கிறத பத்தி பேசலாம்னு இருக்கேன். இந்த டாபிக் ஓகேங்களா பிரபு? ஓகேங்க பிரபு. ஓகேங்க. ஓம் அஜ்ஞானாதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனஷலாக்கயா சக்ஷுரன்மிலிதம் येन தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே ஜெயபதாக स्वामिन्निधि नामिने नम आचार्यपादाय निताय कृपाप्रदायिने गौरगदाधमदाय नगरग्रामधारिणे नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्निधि नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्री वासादि गौर भक्त वृंदा हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे. ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதையில கிருஷ்ணர் பல விஷயங்களை பத்தி பேசியிருக்கிறார். உடல் சார்ந்த அறியாமைனா என்னன்னு ஆரம்பிச்சதுல இருந்து முடிவான துறவின் பக்குவம்ங்கிற விஷயத்தை பத்தி வரைக்கும் மொத்தம் 18 அத்தியாயங்கள்ல 18 விதமான விஷயங்களை பிரதானமா பேசியிருக்கிறார். அதுல பக்தி தொண்டு எப்படி பண்ணணும் அப்படிங்கறத பத்தியும் பேசியிருக்கிறார். பக்தி தொண்டு அப்படிங்கிறது யாரால பேசப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னா, ஒண்ணு அந்த பக்தி ஏத்துக்கக்கூடிய முழுமுதற் கடவுளான கிருஷ்ணரே பேசக்கூடியது, அல்லது முழுமுதற் கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணருடைய பாத கமலங்களை தஞ்சம் அடைஞ்சு அப்படி கருணையினால பக்தி தொண்டில் ஈடுபட்டு தூய பக்தரான ஆச்சாரியர்கள் அல்லது ஆச்சாரியர்களுடைய வழிவந்த பக்தர்கள் அல்லது சாதுக்கள் பேசப்பட வேண்டிய விஷயம். தனக்கு பிடிச்சிருக்கு, தனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற அந்த எமோஷனல் பிளாட்ஃபார்ம்ல இருந்து செய்யக்கூடியது அல்ல பக்தி தொண்டு. ஆரம்ப நிலையில உணர்ச்சி பூர்வமான பக்தி தொண்டில் ஈடுபடுறதை விட அறிவுபூர்வமா ஈடுபடுறதுதான் சாஸ்திரத்துல அங்கீகரிக்கப்படுது. அதே அந்த உணர்ச்சி பூர்வமான விஷயம் முதிர்ந்த நிலையில ஏற்றுக்கொள்ளப்படுது. அது பக்தியின் வெளிப்பாடா அமையுங்கிறதுனால. சோ அதனால இந்த பக்தி தொண்டை எப்படி பண்ணணும் அப்படிங்கறது நம்மளுடைய மன அனுமானத்திலேயோ நம்மளுடைய அறிவின் துணை கொண்டோ இதை செய்யக்கூடாது. சாஸ்திரத்தின் அடிப்படையில செய்யணும். அதுதான் பகவத்கீதை உதாரணத்துக்கு. ஏன்னா பகவத்கீதை தான் ஆரம்ப கல்வின்னு பிரபுபாதர் சொல்லியிருக்கிறார். சோ நம்ம ஆரம்ப நிலையில இருக்கிறோம் அப்படின்னா பகவத்கீதையின் மூலமா பக்தி தொண்டை எப்படி கடைபிடிக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். அந்த பகவத்கீதையின் அடிப்படையில தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து எப்படி பக்தி தொண்டை பண்ணணும் அதுக்கான உதாரணங்கள் எல்லாம் தூய பக்தர்களை பார்க்கலாம். இதன் மூலமா அதில் இருந்தும் நம்ம கடைபிடிக்கலாம். முதிர்ந்த நிலையில இருக்கக்கூடிய பக்தர்கள் இருக்காங்கன்னா சைத்தன்ய சரிதாமிரதத்தின் அடிப்படையில எப்படி மகாபாவம் இந்த மாதிரியான பாவத்தை எல்லாம் மகாபிரபு வெளிப்படுத்துறார், எப்ப இந்த பாவத்தை நான் வெளிப்படுத்துவேன்னு சொல்லி சிந்திச்சு அந்த பாவத்தை பத்தின விளக்கங்கள் எல்லாம் கேட்டு உணர்ந்து அந்த பாவத்தை வெளிப்படுத்தக்கூடிய முயற்சியில ஈடுபடலாம். உடனடியா சைத்தன்ய சரிதாமிரதத்துக்கோ அல்லது பாகவதத்துக்கோ போயிடக்கூடாது. சில பேர் பாகவத்துல ஸ்பெசிபிக்கா 10வது காண்டத்துக்கே போயிடுவாங்க. நான் பகவான் கிருஷ்ணருடைய லீலைகளையும் ராதாரனுடைய லீலைகளும் ராசலீலைகளையும் நான் ராசலீலையெல்லாம் நான் படிச்சு தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறேன்னு சொல்லி உடனே போயிடுவாங்க. பாகவத்தை படிக்கிறது தவறு கிடையாது, ஆனா முறையா படிச்சா அந்த லீலையை நம்ம புரிஞ்சுக்க முடியுங்கிறதுக்காக பிரபுபாதர் இந்த பகவத்கீதை ஆரம்ப கல்வி, ஸ்ரீமத் பாகவதம் நடுநிலை கல்வியான கல்லூரி படிப்பு, அண்டர் கிராஜுவேஷன், சைத்தன்ய சிதாமிரதம்ங்கிறது உயர்ந்த படிப்பு, முதுகலை படிப்பு, பிஹெச்டி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சோ அதன் அடிப்படையில நம்ம பகவத்கீதையிலிருந்து பக்தி தொண்டை எப்படி கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது குறிப்பா இந்த பக்தி தொண்டுங்கிற அத்தியாயம் 12வது அத்தியாயத்துலதான் வருது. கிருஷ்ணன் 12வது அத்தியாயத்துல பக்தி தொண்டை பத்தி தனது சிஷ்யனும் பக்தனும் நண்பனுமான அர்ஜுனர்கிட்ட இதை சொல்றார். இந்த பக்தி தொண்டை பத்தின ரகசியங்களை கேள்வியா பக்தி தொண்டின் முதல் அத்தியாயம் பக்தி தொண்டின் முதல் பதத்துல முதல் ஸ்லோகத்திலேயே அர்ஜுனர் புத்திசாலித்தனமான ஒரு கேள்வி மூலமா கேட்டார் அப்படிங்கிறத போன செஷன்ல கூட பார்த்தோம்.
மாதாஜி அருள்வாதத்தை பத்தி கேட்டதுக்கு அதுக்கான ஒரு விளக்கமா நான் கொடுத்தேன். முதல் ஸ்லோகத்துல அருள்வாதம் சிறந்ததா இல்லை உங்களுடைய திவ்யமான ரூபத்தின் மேல ஈடுபடக்கூடிய பூரண பக்தி தொண்டு உயர்ந்ததான்னு கேட்கிறாரு. அதுக்கு இரண்டாவது ஸ்லோகத்திலிருந்து 5வது ஸ்லோகங்கள் வரைக்கும் கிருஷ்ணர் வந்து பேசுறாரு. குறிப்பிட்ட அந்த அருள்வாதத்தை நோக்கி 5 ஸ்லோகங்கள் பேசுறாரு. அந்த 2வது ஸ்லோகத்துல அருள்வாதத்தை காட்டிலும் என்னுடைய பூரணமான பக்தி தொண்டில் ஈடுபடுறதுதான் மிகவும் பக்குவமானவர்கள் சொல்லி முடிச்சிடுறாரு. ஆனாலும் அந்த அருள்வாத பத்தின விளக்கம் கொடுக்கணுங்கிறதுக்காக 3, 4, 5 இந்த மீதி 3 ஸ்லோகங்கள்ல கிருஷ்ணர் அந்த அருள்வாதத்தை பத்தி பேசுறார். அது மிக மிக கடினமானதுன்னு சொல்லி முடிச்சுட்டு 6வது ஸ்லோகத்திலும் 7வது ஸ்லோகத்திலையும் இந்த அருள்வாத கருத்துக்கள் இருந்து விடுபட்டு எங்கிட்ட சரணாகதி அடைஞ்சாங்கன்னா நான் அவங்கள இந்த பௌதிக உலகமான இந்த சம்சார கடல்ல இருந்து, அதாவது பிறப்பு இறப்பு முதுமை நோய்ங்கிற இந்த பவசாகரத்திலிருந்து நான் காப்பாற்றுபவனாக ஆகிறேன், அந்த பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு 7வது ஸ்லோகத்துல முடிப்பார். 8வது ஸ்லோகத்துல தான் பக்தி தொண்டு எப்படி பண்ணணும் அப்படின்னு என்றாவர், அதாவது ஆரம்பிப்பார். இந்த 12வது அத்தியாய 8வது ஸ்லோகத்திலிருந்து 14வது ஸ்லோகம் வரைக்கும் கிட்டத்தட்ட 7 ஸ்லோகங்கள் பக்தி தொண்டு, அதாவது தூய பக்தி தொண்டுங்கிறது எப்படி கலப்படமெல்லாம் இருக்கணும், எப்படி இருக்கணும், அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கணும், அந்த வழிமுறை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத விளக்குறார். அதுதான் 8வது ஸ்லோகம். அதாவது மையேவ மன ஆதஸ்வ மயி புத்தி நிவேக்ஷய நிவசிஸ்ய மையேவ அத உத்வம் ந சம்சய அத சித்தம் சமாதாதோ நசக்னோசி மைஸ்திரம் அப்பியாச யோகேன ததோ மாமிச்சாப்தும் தனஞ்சய அப்பியாசே அப்பியசமர்த்தோசி மத் கர்ம பரமோ பவ மத் அர்த்தம் அபிகர்மாணி குர்வம் சித்திம் அவாப்ஸ்யசி அதைத்தத் அப்பியசக்தோசி கர்த்தும் மத் யோகமாஸ்ரிதः சர்வகர்ம பலத்யாகம் ததா குரு யதாத்மவான் ஸ்ரேயோகி ஞானம் அப்பியாசாத் ஞானாத் தியானம் விசிஷ்யதே தியானாத் கர்ம பலத்யாகம் தியாகாத் சாந்திரனந்தரம் அத்வேஷ்டா சர்வபூதானா மைத்ர கருண ஏவச்ச நிர்மம நிரஹங்காரக சம துக சுக ஷமி சந்துஷ்ட சததம் யோகி யதாத்மா திருட நிச்சய மை அர்ப்பித மனோபுத்தி யோ மத் பக்த சமே பிரியக அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இந்த 8வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, மையேவ மன ஆதஸ்வ, உனது மனதை என்னில் நிலை நிறுத்துவாயாக. மை புத்தி நிவேக்ஷய, உனது புத்தியை இதில் ஈடுபடுத்துவாயாக. நிவசிசி மையேவ, அதாவது இவ்வாறு நீ என்னிலேயே ஈடுபடுத்தினால் அத ஊத்துவம் ந சம்சய, அத ஊத்துவம் ந சம்சய, சம்சயம்னா சந்தேகம், அத ஊத்துவம் ந சம்சய அப்படின்னா அதில் சந்தேகமே கிடையாது, நீ என்னிலே வாழ்வா என்பது சந்தேகமே கிடையாது அப்படிங்கிறார். பொதுவா வந்து கிருஷ்ண பக்தர்கள் கிருஷ்ணர் கூட வாழணும்னு விரும்புவாங்க, அதுதான் தூய பக்தி. ஆனா கிருஷ்ணரோ கோலோக விருந்தாவனத்துல இருக்கிறார், அங்கிருந்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன்னு கூட சொல்லியிருக்கிறார், சாஸ்திரங்கள் சொல்லுது. அப்புறம் எப்படி நம்ம கிருஷ்ணர்ல வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரலாம். அந்த சந்தேகப்படாதீங்க, நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு உங்களுடைய புத்தியை எனக்கு ஈடுபடுத்தி எனது பக்தி தொண்டில் ஆழ்ந்திருந்தீங்கன்னா நீங்க எனக்குள்ளேயே வாழ்வீங்க, அதனால சந்தேகமே வேண்டாம், சந்தேகப்படாதீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இந்த ஸ்லோகத்துக்கு பொருளுரையில பிரபுபாதர் எழுதுறாரு, கிருஷ்ண பக்தர்கள் வந்து கிருஷ்ணருடைய நாமத்தை, அதாவது ஹரே கிருஷ்ண 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 ஹரி ஹரே ஹரே ராம 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 ஹரி ஹரே அப்படின்னு ஜபிப்பாங்க. இந்த கிருஷ்ணருடைய ஹரே கிருஷ்ண மகாமந்திர நாமத்திற்கும் கிருஷ்ணருக்கும் எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. இந்த நாமத்தை ஜபிச்சு கிருஷ்ணருடைய பிரசாதத்தை உண்டு கிருஷ்ண உணர்வுல பக்தர்கள் வாழ்வாங்க. கிருஷ்ணரும் அவருடைய அந்தரங்க சக்தியான ஸ்ரீமதி ராதாராணியும் அந்த பக்தருடைய நாவில நடனம் ஆடுவாங்க. இந்த மாதிரி கிருஷ்ணர் பக்தர்களும் சரி கிருஷ்ணரும் சரி எப்பவுமே உறவுல ஆழ்ந்திருப்பாங்க. இதனால அந்த கிருஷ்ணரே வாழ்வாங்கிறதுல வந்து ஐயம் இல்லைங்கிற மாதிரி பிரபுபாதர் வந்து அந்த பொருளுரையில இந்த விஷயத்த பதிவு பண்ணிப்பார். ஆனா இதை எதை குறிக்குதுன்னா, எப்பவுமே அதாவது 24 மணி நேரமும் கிருஷ்ணருடைய நினைவுல ஆழ்ந்திருக்கணும் அப்படிங்கிறதுதான் இது குறிக்குது. அதுதான் தூய பக்தி தொண்டு, மனதையும் புத்தியும் ஈடுபடுத்தணும். ஏன்னா நம்மளுடைய புலன்களுக்கு அதிபதியான கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்தணும். ஆனா அந்த புலன்கள் தோளமான நிலையில் இருக்கிறதுனால அதை நம்மளால கட்டுப்படுத்த முடியல. அது பலவிதமான விஷயங்களை வந்து எதிர்பார்க்குது. சூட்சமான நிலையில் இருக்கக்கூடிய மனம் அதை விட ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு, நமக்கு கண்ணுக்கே தெரியல.
அது பலவிதமான எண்ணங்களை தோற்றுவிக்குது. அந்த மனம் பலவிதமான புலன்ப விஷயங்கள் ஈடுபட்டதன் காரணத்தினால அது பக்தித்துவம் ஈடுபட தயாரா இல்லை. அதையே வந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபிக்கிறத ஈடுபடுத்துறதன் மூலமா ஆரம்பத்துல கஷ்டமா இருந்தாலும் அது மனம் ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப கொடுக்கும்போது அது ஏற்றுக்க கொள்ளக்கூடிய சுபாவத்தை உடையதா இருக்கிறதுனால அந்த நாமத்தை திரும்ப திரும்ப ஜபிக்கணும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்கள் சொல்லுது. இதன் மூலமா மனதை கிருஷ்ணரை நினைக்கிறத ஈடுபடுத்த முடியும். மனதுக்குள்ளதான், மனதுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் மற்ற 10 புலங்கள் இருக்கு. அதாவது கர்ம இந்திரியங்கள் 5, ஞான இந்திரியங்கள் 5. சோ இதனுடைய ஆர்டர் பிரகாரம் தான் புலங்கள் செயல்படுது. போன தடவை கூட நம்ம டிஸ்கஷன் பண்ணோம் உடலுக்குள்ள இருக்கக்கூடிய புலங்கள் எப்படி எல்லாம் இயங்குது அப்படின்னு. சோ இந்த மனதை கிருஷ்ணருடைய நாமத்தில் ஈடுபடுத்துறது மூலமா மனதை கட்டுப்படுத்தலாம். மனதை கட்டுக்கோப்பா வச்சுக்கிறது மூலமா மற்ற புலங்களை மனம் மூலமாக கட்டுப்படுத்தலாம். அதனால கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, என்னுடைய நாமத்தை ஜபிங்கிறார். சரி, மனதை ஜபிக்கணும், மனதில் வந்து ஜபிக்கிறத ஈடுபடுத்தணும் அப்படின்னா ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்துடைய உன்னதத்துவத்தை நாம தெரிஞ்சிருக்கணும். அந்த அறிவு இருந்தா தான் நம்ம மனதுக்கு ஆணையிட முடியும், கட்டளையிட முடியும். அதனால அந்த வேத சாஸ்திரங்களை படிச்சு உணர்ந்து அந்த புத்தியின் கொண்டு மனதை வந்து நாம வந்து கட்டுப்படுத்தணும். அதனால புத்தியை செலுத்து அப்படிங்கிறார். இதன் மூலமாக வந்து நாம 24 மணி நேரமும் கிருஷ்ணனுடைய நினைவுல மூழ்கி கிருஷ்ணரிலேயே வாழலாம் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. இது வந்து ஒரு தியரி. ஆனா பிராக்டிக்கலா 24 மணி நேரமும் நம்மளால ஜெபம் செய்ய முடியுமா, நம்முடைய புத்தியை வந்து கிருஷ்ணனுடைய உணர்வில் ஈடுபடுத்த முடியுமா அப்படின்னா ஆரம்ப நிலையில இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு மிகவும் கடினமானதுதான். அதனால என்ன பண்றாரு, கிருஷ்ணர் ஒரு ஆப்ஷன் தர்றாரு. சரி, அத சித்தம் சமாதாது நசக்னோசி மைஸ்திரம், அத சித்தம் அந்த உணர்வுல சமாதாதும் உன்னால நிலைநிறுத்த முடியலன்னா, நச நோசி மைஸ்திரம் ஸ்திரமான முறையில ஈடுபடுத்த முடியலன்னா அபியாச யோகினத்ததோ, அபியாசம்னா பயிற்சி, அதாவது பக்தி தொண்டில் இருக்கக்கூடிய விதிமுறைகள், அந்த விதிமுறைகளை கடைபிடிக்கிறது மூலமா மாமிச்சாட்டும் தனஞ்சை என்னை அடையக்கூடிய விருப்பத்தை இதன் மூலம் விருத்தி செய்வாயாகன்னு சொல்றார். இந்த ஸ்லோகத்துடைய பொருளுரையில பிரபுபார் என்ன எழுதுறாருன்னா, அபியாச யோகேன ததுங்கிற வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து சொல்றார். அபியாசம்னா பயிற்சி. பயிற்சி அப்படின்னு என்னன்னா ஒரு ஆன்மீக குரு கொடுக்கக்கூடிய விதிமுறைகளை கடைபிடிக்கிறதுக்கு பேர் தான் பயிற்சி. நம்ம பிரபுபாதர் கூட இந்த இஸ்கான்ல வந்து இருக்கக்கூடிய சிஷ்யர்களுக்கு 16 மாலைகள் ஜெபம் செய்யணும், 4 ஒழுக்க கட்டுப்பாட்டு விதிமுறைகளை கடைபிடிக்கணும், பிரசாதத்தை மட்டும் ஏற்றுக்கொள்ளணும், சங்கத்துல எல்லாம் இருக்கணும், சத் சங்கத்தில் பக்தர்களுடைய சங்கத்துல மட்டும் இருக்கணும், இந்த மாதிரியான ஒரு ஒழுக்க கட்டுப்பாட்டு விதிமுறைகளை கொடுத்துக்கிறார், பயிற்சி முறை. இததான் பிரபுபாதர் வந்து அந்த பர்போட்ல ஸ்ட்ரெஸ் பண்றார். இந்த மாதிரி பக்தர்கள் வந்து தன்னுடைய விதிமுறைகளை சிறப்பாக கடைபிடிக்கிறது மூலமா இந்த ஸ்லோகத்தை பயிற்சி பண்ணலாங்கிறதுக்காக அந்த பர்போட்ல சொல்றார். அதிகாலையில எந்திரிக்கிறது, குளிக்கிறது, மங்களாரத்தில் அட்டன் பண்றது, தர்ஷனாத்தி அட்டன் பண்றது, ஜபம் செய்யறது, பக்தர்கள் கூட ஸ்ரீமத் பாகவதம் உபன்யாசம், பகவத்கீதை உபன்யாசம் கேட்கறது, அப்புறம் கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் செய்யப்பட்ட பிரசாதங்கள் சாப்பிடுறது, அதுக்கப்புறம் இதர பலவிதமான சேவைகள் ஈடுபடுறது. இந்த மாதிரி ஈடுபடுவதன் மூலமா இந்த ஸ்லோகத்தை பயிற்சி பண்ணலாங்கிறதுக்காக இந்த பர்போட்ல இதை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி பிரபுபாதர் சொல்றார். சரி, இது கர்கஸ்தர்களுக்கு, குறிப்பா வேலைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய, கோயிலை விட்டு ரொம்ப தூரம் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பிராக்டிக்கலா நடைமுறை ரீதியா இது சாத்தியமானு கேட்டா அது கூட கஷ்டம். அதனால என்ன பண்றது, இது சாத்தியம் இல்லையே, எங்களால வந்து டெய்லி மங்களாத்துக்கு வர்ற அளவுக்கு தூரம் இல்லைங்க, ரொம்ப பக்கம் இல்லைங்க, ரொம்ப தூரத்துல அங்க வீடு இருக்கு, 20 கிலோமீட்டர் இருக்கு, 15 கிலோமீட்டர் இருக்கு, எனக்கு பைக் வசதி இல்லை, பஸ் வசதி கூட இல்லை, ஒரு பஸ் 2 பஸ் ஏறி வரணும், அதனால இதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி எல்லாம் பிராக்டிக்கலா அவங்களுடைய மூத்த பக்தர்கள்கிட்டயோ சேவை அதிகாரிகள் கிட்டயோ குரு கிட்டயோ எல்லாம் தெரிவிப்பாங்க. சோ அதனால கிருஷ்ணர் என்ன பண்றாரு, அப்பியாசம் அப்பியசமர்த்தோசி, அந்த அப்பியாசம்னா பயிற்சி, அசமர்த்தோசி, அசமர்த்தோன்னா செயல்படுத்த முடியாவிடில், மத் கர்ம பரமோபவ, எனக்காக செயல்பட முயற்சி செய்வாயாக, மத் அர்த்தம் அபிகருமானி, எனக்காக செயல்பட முயற்சி செய்வதன் மூலமாக குருவன் சித்தி அவாப்தியசி, அவாப்சியசி, அதாவது நீ பக்குவத்தை அடைவாய் அப்படிங்கிறார் கிருஷ்ணர். இந்த ஸ்லோகத்துடைய பர்போட்ல பிரபுபார் என்ன சொல்றாருன்னா, உங்களால வந்து கிருஷ்ணருக்கு கோயில வந்து இந்த மாதிரியான சேவைகளை ஈடுபட முடியலன்னா கிருஷ்ணருக்காக செயல்படுற பக்தர்களுக்கு உதவி செய்வதன் மூலமா கிருஷ்ணருக்கு நீங்க நேரடியா பக்தி தொண்டு செய்யறதுக்காக முயற்சி பண்ணுங்க அப்படிங்கிறார். இது என்ன அர்த்தம் அப்படின்னா,
நம்மளால நேரடியா கிருஷ்ணருடைய கோயிலுக்கு வந்து நாம சேவையில் ஈடுபட முடியல. ஆனா ஆல்ரெடி கிருஷ்ண பக்தர்கள் சேவையில் ஈடுபட்டு இருக்காங்க. அவங்க வந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. அவங்க புத்தகங்கள் விநியோகம் பண்ணுவாங்க, கோயில் கட்டுறதுக்கான நிதி திரட்டுவாங்க, பலவிதமான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகள் செய்வாங்க. இந்த மாதிரி பலவிதமான சேவையில் ஈடுபட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரச்சாரம் செய்வதற்கு வந்து ஒரு இடம் தேவை, கோயில் கட்டுவதற்கு வந்து பாத்தீங்கன்னா நிதி உதவி தேவை, சில அந்த விழாக்கள்ல அந்த விழாக்களை வந்து ஏற்பாடு செய்யறதுக்கான பலவிதமான ஆட்கள் தேவை. சோ இந்த மாதிரியான சேவைகளுக்கெல்லாம் ஒரு பக்தர் வந்து உதவி செய்யலாம். அந்த பக்தருக்கு ஆஹ் நிதி கொடுக்கறது மூலமாவோ, தன் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு போர்ஷனை, ஒரு அந்த பக்தி விஷயம் அந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சிகள், இல்ல பலவிதமான காரியங்கள். உதாரணத்துக்கு வந்து அஹ் ஹரிநாம சங்கீர்த்தனம் வைக்கலாம், பகவத்கீதை பாகவத உபன்யாசம் வைக்கலாம் அந்த பக்தர். சோ அந்த பக்தருக்கு தன்னுடைய வீட்டுல கொஞ்சம் இடம் கொடுத்து, அவர் வரும்போது அவருக்கு பிரசாதம் கொடுத்து, வரக்கூடிய வைஷ்ணவர்களை எல்லாம் உபசரிச்சு, இதன் மூலமா வந்து பக்தி தொண்டில் ஈடுபடுறதுக்கு நாம வந்து அவர்களுக்கு வந்து ஒத்தாசையா உதவியா இருக்கலாம். கோயில் கட்டுவாங்க பக்தர்கள் சேர்ந்து. சோ அவங்களுக்கு வந்து நாம சம்பாதிச்ச பணத்தை ஒரு சிறு பகுதியை வந்து டொனேஷனா, நிதியா கொடுத்து உதவி பண்ணலாம். இந்த மாதிரி இந்த மாதிரி உதவி பண்றதன் மூலமா நம்ம கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுவதற்கான அந்த பக்குவத்தை நம்ம அடையலாம். எப்படி பக்குவத்தை அடையலாம் அப்படின்னா, நம்மளால நேரடியா பக்தி தொழில் ஈடுபடுறதுக்கு தேவையான இந்த பக்குவம் இல்ல நமக்கு. அந்த பக்குவத்தை எப்படி வளர்த்துக்கலாம்னா, பகவானுடைய பக்தர்களுடைய சேவையில ஈடுபடுறதன் மூலமாகவும், பகவானுடைய பக்தர்கள் ஈடுபடுறதுக்கு தான் ஒரு கருவியாகவும் உதவியாகவும் இருக்கிறதன் மூலமா அந்த பக்தர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த குணங்கள், அந்த பக்தர் செய்யக்கூடிய சேவையெல்லாம் பார்த்து நமக்கு ஒரு அட்ராக்ஷன், ஒரு கவர்ச்சி ஏற்படும், ஒரு பற்று ஏற்படும், ஒரு அனுபவம் கிடைக்கும், ஒரு நாலேஜ் கிடைக்கும். இதன் மூலமா நானும் இந்த மாதிரி பண்ணணும், நானும் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை வந்து ஜபிக்கிறேன், பகவத்கீதை பாகவத்துல படிக்கிறேன், என்னால் ஈடுபட முடியலையேங்கிற அந்த அந்த ஏக்கம் என்ன பண்ணும்னா, அந்த மனதுக்குள்ள அதை உறுத்தி நானும் இந்த பக்தர்கள் மாதிரி சேவையில் ஈடுபடணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தும். இந்த உத்வேகம் தான் பக்குவம். இந்த பக்குவம் இருக்கிறவங்க அந்த வேலைகள், வீட்டு சூழ்நிலைகள் எல்லாம் தாண்டி சாதுரியமா அவங்க ஏதாவது ஒரு பொய் சொல்லிட்டு கூட கோயிலுக்கு வந்து சேவையில் ஈடுபடுவாங்க. இந்த பக்குவம் எப்ப கிடைக்கும்னா, இந்த பக்தர்களுக்கு நாம உதவி பண்றது மூலமா, சேவை செய்யறது மூலமா இந்த பக்குவத்தை அடையலாம். அதனால இந்த மாதிரி பக்தி தொண்டை கடைபிடிக்கலாம் அப்படின்னு ஒரு படி, இன்னும் ஒரு படிக்கு கிருஷ்ணர் வந்து கீழே இறங்கி வர்றார். சரிங்க, ஆஹ் இதை வந்து நடைமுறைமா சாத்தியமானா அதுவும் சில பக்தர்களுக்கு சாத்தியம் இல்லை. ஏன்னா வீட்டுல போய் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொன்னோம்னாலோ, வீட்டுக்கு தெரிஞ்சதுனாலோ பிரச்சனைகள் வரும். அதனால இந்த பிரச்சனைக்கு பயந்துட்டு என்ன பண்ணுவாங்க, எங்க அம்மா திட்டுவாங்க, அப்பா திட்டுவாங்க, ஹஸ்பண்ட் திட்டுவாரு, ஒய்ஃப் திட்டுவாரு, குழந்தைங்க விட மாட்டேங்கிறாங்க, சோ எனக்கு சூழ்நிலை சரியில்லை. அவங்க எல்லாம் முருக பக்தர்கள், ஐயப்ப பக்தர்கள், அவங்க வந்து ஏன் கிருஷ்ணருக்கு மட்டும் தான் வந்து கும்பிடணுமா, கிருஷ்ணருடைய சேவைக்கு தான் ஈடுபடுமா, கோயிலுக்கெல்லாம் வந்து இவன் இப்படி இவ்வளவு டொனேஷன் கொடுக்குறேன், இந்த மாதிரி பல விதமான பிரச்சனைகள் வந்து வீட்டுல செய்வாங்க. அதனால பிராக்டிக்கலா அதுவும் சாத்தியமில்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துது. அதனால கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, அதைத்தத் அப்பியசக்தோசி கட்டும் மத்தியோகம் ஆசிரியதக சர்வ கர்ம பல தியாகம் ததகுரு யதாத்மவான் அப்படிங்கிறார். சோ அதைத்தத் அப்பியசக்தோசி, அந்த பயிற்சி கூட உன்னால் பண்ண முடியலன்னா மத்தியோகம் ஆசிரியதக, எனது பக்தி தொண்டில் அடைக்கலம் கொண்டு சர்வ கர்ம பல தியாகம், எல்லா விதமான செயல்களின் பலன்களை தியாகம் செய்வாயாக. குரு அப்படின்னா செய்வாயாக, தத குரு எத ஆத்மவான், ஆத்மாவில் நிலை பெற முயற்சி பண்ணு, முயற்சி செய் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றார். இந்த ஸ்லோகத்துடைய பருளுரையில பிரபுபாதர் என்ன சொல்றாருன்னா, உதாரணத்துக்கு சமூகம், குடும்பம், அப்புறம் மதம், இனம், மொழி, இந்த மாதிரியான தேசப்பற்று, மொழிப்பற்று, இனப்பற்று, சமுதாயப்பற்று, இதெல்லாம் இருக்கக்கூடிய பௌதிகவாதிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தான் சம்பாதித்ததின் ஒரு பகுதியை, பெரும் பகுதியை வந்து அந்த சமுதாயத்துக்கு விநியோகம் பண்ணுவாங்க. இதன் மூலமா வந்து அந்த தான் சம்பாதிச்ச பணத்தை நற்காரியங்களை ஈடுபடுத்தி புண்ணியத்தை செலுத்துவாங்க. இதனுடைய விளைவா, இந்த புண்ணியத்தினுடைய விளைவா தான் அவங்க பின்னாட்கள பக்தி தொண்டுக்கு வருவாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா இதுதான் ஒரு மூல காரணமா இருக்கு. இந்த மாதிரி பக்தி தொண்டில் ஈடுபடுறதன் மூலமா, அதாவது மறைமுகமாக புண்ணிய காரியங்கள் ஈடுபடுறதன் மூலமா தான் சேர்த்து வைத்த பணத்தை வந்து நற்காரியங்களை ஈடுபடுத்துறத நம்ம பாக்குறோம். அந்த மாதிரி ஈடுபடுத்த வேண்டாம்னு பிரபுபாதர் சொல்றாரு. அதுக்கு பதிலா நீங்க இந்த சம்பாதித்த கிருஷ்ண உணர்வுள்ள பக்தர்கள், வைஷ்ணவர்கள், அவங்களுக்கு வந்து இந்த நிதி நீங்க கொடுக்கறது மூலமா ஒரு கோயில் கட்டலாம், கோயிலுக்கான ஒரு அலுவலகத்தை கட்டலாம்,
இதன் மூலமா நீங்க நீங்க சம்பாதித்த பணத்தை, உங்களுடைய செயல்களின் பலன்களை எல்லாத்தையும் தியாகம் செய்யறது மூலமா நான் இந்த உடல் அல்ல ஆத்மா அப்படிங்கிற உணர்றதுக்கான ஒரு முயற்சியில் ஈடுபடுறதா அர்த்தம். ஏன்னா உடல் சார்ந்த கருத்துணர்வுகள்ல ஈடுபட்டு தான் சம்பாதித்த பணத்தை தன்னுடைய புலன் இன்பத்துக்காக ஈடுபடுத்துபவர்கள் தான் இந்த உடல்ங்கிற அந்த அகங்காரத்துல மாட்டிக்கிறாங்க, மயங்கி போயிடுறாங்க. ஆனா அதுல இருந்து வெளிவரக்கூடிய செயலாதான் புண்ணிய செயல்கள் இருக்கு. ஆன்மீகத்துக்கான ஆரம்ப செயல் புண்ணிய செயல். அந்த புண்ணிய செயல்கள் தெரியாம பௌதிகவாத ஈடுபடுறாங்க. அவங்க அந்த ஆத்மாங்கிற படித்தரத்துக்கு உயரத்துக்கு அது உதவுது. ஆனா இதை எப்படி பண்ணணுங்கிறாரு, இதே கிருஷ்ண உணர்வுள்ள பக்தர்களுக்கு தன்னுடைய இந்த செயல்களின் பலன்களை தியாகம் செய்யறது மூலமா நீங்க ஆத்மான்னு உணர்றதுக்கான படித்தரத்துக்கு வேகமா முன்னேற முடியும். ஏன் அப்படின்னா ஏற்கனவே ஆத்மானு உணர்ந்து பக்தித்துவம் ஈடுபட்டு இருக்கக்கூடிய தூய பக்தருடைய சேவையில் ஈடுபடுறதன் மூலமா அவங்களுடைய குணாதிசயங்கள் எல்லாமே நமக்கும் வர ஆரம்பிக்குது. இந்த மாதிரி கிருஷ்ண உணர்வை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இத சொல்லிட்டு இந்த பொருளுரையுடைய இறுதியில் என்ன சொல்றாருன்னா, அர்ஜுனனுக்கு இந்த முறை பரிந்துரை செய்யப்படல அப்படிங்கிறாரு. ஏன்னா கிருஷ்ணருடைய மூடு என்னது, மையேவ மன ஆதர்ச மை புத்தி நிவேக்ஷய நிவசிசி மையேவ அதவுத்வம் ந சம்சய, சந்தேகமே இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆனா ஏன் இவ்வளவு நிலைகள் விவரிச்சு ஒவ்வொரு படியும் இறங்கி வர்றாருன்னா, பக்தர்கள் பலதரப்பட்ட நிலைகள்ல, பலதரப்பட்ட சூழ்நிலைகள்ல, பலதரப்பட்ட சுபாவங்கள் உடையவங்களா இருப்பாங்கன்னு தெரிஞ்சுட்டு ஆப்ஷனா கொடுக்குறாரு. இதை மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னா பக்தி தொண்டு ஈடுபட முடியாம போயிடும், அவங்களுக்கு அந்த வாய்ப்பே சூழ்நிலையே இல்லாம போயிடுங்கிறதுனால ஒவ்வொரு படியா கீழே இறங்கி வர்றாரு. அதனால இதை பயன்படுத்தக்கூடிய தயாரான சூழ்நிலையில் இருக்கிறவங்க அந்தந்த குறிப்பிட்ட நிலையை ஏத்துக்கலாம். இது ஒரு வாய்ப்பு தான். ஆனா கிருஷ்ணர் அத மனமாற பரிந்துரை பண்ணல, மனமாற பரிந்துரை செய்யப்படல. ஏன்னா தூய பக்தி தொண்டைதான் செய்யணும் அப்படிங்கறதான் வலியுறுத்துறாரு. பிரபுபாது கிருஷ்ணனுடைய மனநிலையில் இருக்கிறதுனால அர்ஜுனனுக்கு அது பரிந்துரைக்கப்படல. கிருஷ்ணனுடைய நாமத்தும் கிருஷ்ணருக்கும் எந்த விதமான வேறுபாடு கிடையாது. கிருஷ்ணனுடைய நாமத்தை உச்சரிச்சு கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுறவங்க நேரடியாகவே கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபட்டு இந்த ஆத்மாங்கிற அந்த படித்தரத்துக்கு உயர்ந்துடுறாங்க. சோ இந்த மாதிரி ஈடுபடுத்துறதன் மூலமா ஒருத்தர் வேகமா பக்தி தொண்டில் முன்னேறுறாங்க. தனக்கு இருக்கக்கூடிய கடமைகளை கிருஷ்ணரை நோக்கி செய்யறது மூலமா அவங்க தன்னுடைய கடமையை சிறப்பா செஞ்சு முடிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லி பகவத்கீதையுடைய இந்த 18வது அத்தியாயம் 46 ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகத்தை மேற்கோள் காட்டுறார். அதாவது எத பிரபுத்தி பூதானாம் ஏன சர்வம் இதம் ததம் ஸ்வகர்மனா தம் அப்பியட்ச சித்தி விந்ததி மாணவக. எத பிரவருத்தி பூதானாம், பிரவருத்தினா இந்த ஜட இயற்கை, பூத்தானாம்னா உயிர்வாளிகள். எத பிரவருத்தி பூத்தானாம் ஏன சர்வம் இதம் ததம், இந்த உலகத்துல பரவிருக்கூடிய இந்த இயற்கையையும் உயிர்வாளிகளையும் படைத்தவர் யாரோ, ஏன சர்வம் இதம் ததம் ஸ்வகர்மனாத்தம் அப்பியட்ச, தனது சொந்த கடமைகளை செயல்படுத்தி அவரை திருப்திப்படுத்த முயல்வதன் மூலம் சித்தி விந்ததிமானவ, நீ பக்குவத்தை அடைவாய் என்பதை என்னிடமிருந்து கேட்பாயாக அப்படின்னு சொல்றார். சோ அந்த மாதிரி தனக்கு விதிக்கப்பட்ட கடமைய கிருஷ்ணனுடைய நேரடி பக்தி தொண்டில் இப்படி ஈடுபடுத்துறதன் மூலமாகவே ஆத்மான மிக விரைவில் முன்னேறிடலாம். இந்த விதமான வழிமுறைகள் எல்லாம் தேவையில்லை அப்படின்னு பிரபுபாதர் ரெக்கமெண்ட் பண்றாரு. இதை ஒரு ஸ்ட்ரிக்டா சொல்லல, இன்டைரக்டா சொல்றாரு. இந்த ஆப்ஷனையும் நீங்க எடுத்துக்கலாம், இல்ல நேரடியான பக்தி தொண்டில் ஈடுபடலாம். ஏன்னா கிருஷ்ணரே தூய பக்தி தொண்டை ஆரம்பிச்சு கடைசியில இந்த லெவலுக்கு இறங்கி வர்றாரு. சோ இங்க இறங்கி இதையும் நீங்க கடைபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றாரு. சொல்லிட்டு அடுத்த ஸ்லோகத்துல கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, ஸ்ரேயோகி ஞானம் அப்பியாசா ஞானா தியானம் விசிஷ்யதே தியானாத் கர்ம பலத்தியாகம் தியாகா சாந்திர் அனந்தரம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இதை கூட செய்ய முடியலன்னா சிறந்த வழி என்னன்னா ஞானத்தை வளர்த்துக் கொள்வது. அதாவது இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இந்த பகவத்கீதை பாகவதம் கேட்டுட்டு படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா, இதை கூட நம்ம கண்டிப்பா பண்ணலாம். அட்லீஸ்ட் கிளாஸுக்கு மட்டும் இந்த பகவத்கீதை படிக்கிறது, பகவத்கீதைய கேள்வி கேட்டு சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணி அந்த ஞானத்தை வளர்த்துக்கிட்டே இருக்கிறது, இது கூட சிறந்ததுதான். ஏன்னா ஞானத்தை வளர்த்துக்கிறது மூலமா நம்ம பின்னாட்களை பக்தி தொழில் ஈடுபடுறதுக்கு இது உதவியா அமையுங்கிறதுனால ஸ்ரேயோ ஞானம் அப்பியாசாத், ஸ்ரேயோ அப்படின்னா மிகச் சிறந்தது, ஞானத்தை பயிற்சி செய்வது அப்பியாசாத். ஆனா கிருஷ்ணர் அடுத்த வரியில் என்ன சொல்றாருன்னா ஞானா தியானம் விசிஷ்யதை, ஆனா ஞானத்தை விட தியானம் விசிஷ்யதை விசிஷ்யதை அப்படின்னா விசேஷமானது. ஏன் அப்படிங்கிறாருன்னா
ஞானத்தின் துணை கொண்டுதான் தியானம் செய்ய முடியும். ஒரு குறிப்பிட்ட பரமாத்மாவுடைய ரூபத்தை தியானம் செய்யறாரு அப்படின்னா, அவர் பரமாத்மாவுடைய ரூபம் எப்படி இருக்கும், அவருடைய கைகள் என்ன இருக்கும், என்ன ஆயுதங்கள் இருக்கும், சங்கு, சக்கரம், கதை, பத்மம், அவர் எப்படி நீல வண்ண மேகத்துல ஆஹ் காட்சி தருவார், நீல வண்ண நீல நீல வண்ண நிறத்துல வந்து காட்சி தருவார், தாமரை மேல நின்று இருப்பார். இதெல்லாம் வந்து அறிவு, ஞானம். இந்த அறிவின் துணை கொண்டு நம்ம தியானம் செய்யலாம் இல்லையா? அதனால ஞானத்தை விட தியானம் சிறந்ததுன்னு சொல்றாரு. ஆனா தியானத்தை விட எது சிறந்ததுன்னு சொல்றாரு அப்படின்னா, தியான கர்ம பல தியாகம். எகெயின் அந்த பலவிதமான கர்மங்களை தியாகம் செய்யறதா சிறந்ததுன்னு சொல்லி மறுபடியும் ரெக்கமெண்ட் பண்றாரு கிருஷ்ணர். எல்லா விதமான பலன்களை தியாகம் பண்றது மூலமா தியாகா சாந்தி அனந்தரம், ஒரு மன அமைதி கிடைக்கும். கோயிலுக்கு வந்தா நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு கோயிலுக்கு வந்தா ரொம்ப மன அமைதியா இருக்குங்க, பகவானுடைய கீர்த்தனத்துல ஈடுபட்ட ரொம்ப அமைதியா இருக்குங்க, நான் கோயில் கட்டுறதுக்கு இவ்வளவு ஒரு தொகையை கிருஷ்ணர் என்ன கொடுக்க வச்சதுக்கு ரொம்ப நன்றி, கிருஷ்ணனுடைய கருணையினாலதான் இவ்வளவு பெரிய தொகையை கொடுக்க வச்சு கோயில் கட்டுறதுக்கு நான் ஒரு கருவியா இருந்தேன், இதுக்கு எனக்கு ஒரு மன திருப்தியா மன அமைதியா இருக்குங்க, சாந்தியா இருக்குங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க சில பேர். சில டோனர்ஸ் அப்படி சொல்லுவாங்க. இந்த டோனர்ஸ் தானே கோயில் கட்டுறதுக்கு வந்து நிதியை வந்து கொடுக்கறதையே வந்து பிரதானமான ஒரு சேவையை பண்ணுவாங்க. அவங்களால மற்ற காரியங்களை ஈடுபட முடியாது. ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு மன திருப்தி கிடைக்கும். அதனால நமக்கு வந்து கோயில வந்து பெரிய டொனேஷன் கொடுத்து பக்தர்கிட்ட ஆசீர்வாதமா வாங்கிட்டு போவாங்க. அவங்களுக்கு ஒரு மன திருப்தி கிடைக்குது, மன அமைதி கிடைக்கும். இந்த மன அமைதி கிடைக்குங்கிறதுனால இத பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றாரு. சோ இந்த ஸ்லோகத்துடைய பொருளுரையில பிரபுபாதர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி ஞானத்தை வந்து படிப்படியா வளர்த்துக்கிறது மூலமா தியானம்ங்கிற நிலைக்கு வந்து வர முடியும். தியானத்தின் மூலமா தான் பரம புருஷ பகவானை வந்து படிப்படியா புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறார். அது என்ன படிப்படியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரமபுருஷ பகவானுடைய ஆன்மீக நிலை 3 விதமான நிலைகள் இருக்கு. முதல் நிலை அருவம், பிரம்மஜோதி. இரண்டாவது நிலை பரமாத்மா. மூன்றாவது நிலை தான் பரமபுருஷ பகவான். இந்த 3 நிலைகள் இருக்கு. இந்த 3 நிலைகள்ல முதல் நிலை அருவவாதம். இந்த மாதிரி நம்முடைய எல்லா விதமான செயல்களின் பலன்களை தியாகம் செய்யறது மூலமா நமக்கு ஒரு மன அமைதி ஏற்பட்டு கிருஷ்ணனுடைய உன்னதத்துவத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் ஏற்படுது. அந்த ஆர்வத்தினால அவங்க வந்து பகவானுடைய வைபவங்களை பத்தி எல்லாம் கேட்பாங்க. பகவான் அண்ட சராசரங்கள் எல்லாமே பரவி இருக்கிறார், சூரிய ஒளி மாதிரி பரவி இருக்கிறார்னு கேட்ட உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பகவான் முழுமுதற் கடவுள், பரம்பொருளானவர், அருவமானவர் அப்படிங்கிற நிலைக்கு வருவார். அதுல இருந்து ஒரு படி மேல வரும்போது, இல்ல அவருக்கு ஒரு திவ்யமான ரூபமும் உண்டு, அவர் எல்லாருடைய இருதயத்துல அந்தரங்க சக்தியா வியாபகம் பண்ணி பரமாத்மாவா காட்சி தர்றார் அப்படின்னு ஒரு நிலைக்கு வருவாங்க. இத கேள்விப்பட்ட உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த ஞானத்திலிருந்து தியானம்ங்கிற நிலைக்கு வருவாங்க. தியானங்கிற நிலைக்கு வந்த உடனே அந்த பரமாத்மாவை தியானம் பண்ண ஆரம்பிப்பாங்க. சரி, இது வந்து முழுமையான நிலையா இல்லை அப்படிங்கும் போது பரமாத்மாவுடைய நித்தியமான ரூபம், திவ்யமான ஒரு ரூபம் இருக்கு. அதுதான் பரமபுருஷ பகவான், ஷியாம சுந்தரரான கிருஷ்ணர். இந்த கிருஷ்ணருடைய திவ்யமான ரூபத்தின் மீது தியானம் செய்து பக்தி சேவையில் ஈடுபடுறதுதான் பக்குவம் சொல்லி ஒருத்தர் கேள்விப்படுவார். இதன் அடிப்படையில வந்து அவர் பக்தி தொழில ஈடுபடுவார். இந்த மாதிரி பக்தி தொழில ஈடுபடுறதுக்கு வந்து ஒரு வழிமுறைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அந்த வழிமுறைகள் தான் வர்ணாசிரம தர்மம். பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர், இந்த 4 விதமான வர்ணாசிரம தர்மத்துல ஒருத்தர் ஈடுபடணும். ஈடுபட்டு அவர் தன்னுடைய எல்லா விதமான உழைப்பையும் வந்து இந்த வர்ணாசிரம தர்மத்தின் கடமைகளுக்கு ஏற்ப அவர் அந்தந்த ஆசிரம தர்மத்துக்கு ஏற்ப தன்னுடைய கடமையை வந்து செயல்படுத்தணும். இந்த மாதிரி செயல்படுத்துறதன் மூலமா ஒருத்தர் வந்து பகவானை வந்து சீக்கிரமா புரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி பகவானுக்கு வந்து இந்த வர்ணாசிரம தர்மத்தின் அடிப்படையில வந்து ஈடுபடுறதன் மூலமா அவர் வந்து அந்த உன்னதத்துவத்தை அடையிறதுக்கான ஒரு சூழ்நிலையை அமைச்சுக்கிறார். இந்த வழிமுறையை ஏற்றுட்டு பரமபுருஷ பகவான் கிட்ட சரணடையுமாறு இந்த ஸ்லோகம் வந்து அறிவுறுத்தப்படுது அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் வந்து பொருள் உரையில கொடுக்குறாரு. இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் கிருஷ்ண தூய பக்தி தொண்டு அப்படிங்கிற நிலைக்கே வர்றார். அதுதான் இந்த 13, 14வது ஸ்லோகம். அதாவது அத்வேஷ்டா சர்வபூதானா மைத்திர கருணை வச்ச. அத்வேஷ்டா, அத்வேஷ்டா அப்படின்னா பொறாமை உண்டு. யாருடைய செயல்களையும் வந்து பொறாமை எண்ணம் கொண்டு இது சரி தவறு அப்படிங்கிறத வந்து நாம வந்து ஆர்டர் பண்ணாம நமக்கு விதிக்கப்பட்ட கடமையான சேவையில ஈடுபடுறதுதான் பொறாமை இன்மை அப்படிங்கிறத வெளிப்படுத்துது. சர்வபூதானாம், அதாவது எல்லா உயிர்வாளிகள் மேல கருணை. அந்த கருணை எப்படி இருக்கணும், அவங்க செய்யக்கூடிய செயல்கள்ல தவறுகள் இருந்தாலுமே கூட அவங்கள வந்து ஒரு அதிகாரப்பூர்வமா வந்து கண்டிக்காம கருணையின் அடிப்படையில அவங்களுக்கு வந்து அந்த உபதேசத்தை கொடுக்கணும். உதாரணத்துக்கு மூத்த பக்தர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட நம்ம மரியாதையோட கேட்கணும், அணுகணும். சக பக்தர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட அன்பு பாராட்டணும். தன்னை விட இளைய பக்தர்கள் இருக்காங்கன்னா அவங்க மேல கருணை காட்டணும். இதுதான் எல்லா உயிர்வாளிகள் மேல
நாம சமநிலை உடையிறது. நமக்கு மூத்த பக்தர்கள் கிட்ட சமநிலையோட பழகக்கூடாது. நம்முடைய இளைய பக்தர்கள் கிட்ட இருந்து நாம போய் அறிவுரை கேட்கக்கூடிய அளவுல நம்ம இருக்கக்கூடாது. சோ இது எப்படி இருக்கணும், எல்லாருக்கும் எல்லாவித மரியாதையும் எப்படி கொடுக்கணும்னா, தன்னை விட உயர்ந்த பக்தர்களுக்கு மரியாதையோட அணுகி அவங்க கிட்ட இருந்து கேட்கணும். தன்னுடைய சமநிலையில இருக்கக்கூடிய பக்தர்கள் கிட்ட நம்மளுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கணும். தன்னை விட இளைய பக்தர்களுக்கு கருணை மனப்பான்மையோட பழகி அவங்களுக்கு அந்த உபதேசங்கள் உதவிகள் எல்லாமே செய்யணும். இந்த மாதிரி எல்லா விதமான நிலையில இருக்கக்கூடிய பக்தர்கள், மற்ற உயிரினங்கள், அதாவது கருமிகளாகலாம், மற்ற விலங்கினங்கள், பறவையினங்களாகலாம், எல்லாமே கருணையோடு அணுகணும் அப்படிங்கறது இந்த வார்த்தை தெரிவிக்குது. சோ மைத்ர கருண ஏவச்ச நிர்மம நிரஹங்காரக. நிர்மம அப்படின்னா நான் உரிமையாளன் அப்படிங்கிற அந்த அகங்காரத்துல இருந்து விடுபடுறது. நிர்மம நிரஹங்காரக. நிரஹங்காரம்னா அகங்காரத்திலிருந்து விடுபடுறது. பொதுவா பக்தி தொழில் ஈடுபடும் போது கூட நான் மூத்த பக்தன், நான் உயர்ந்த பக்தன், நான் தூய பக்தன், நான் பிராமண தீட்சை வாங்கியவன், நான் தீட்சை வாங்கியவன், இந்த மாதிரி நான் இந்த குறிப்பிட்ட துறையினுடைய பொறுப்பாளர், மேனேஜர், இன்சார்ஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்குள்ள அப்படியே சூக்ஷ்மமா போகும். இது ஆன்மீக நிலை மாதிரி தெரியும், ஆனா இது ஆன்மீக நிலை கிடையாது. ஆன்மீகத்துல நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை. இந்த நிலையிலிருந்து நம்மளுடைய நமக்கு கீழே வேலை செய்யக்கூடிய, நமக்கு கீழே சேவை செய்யக்கூடியவங்களுக்கு எப்படி கருணையோட அவங்களுக்கு வழி நடத்தணும் அப்படிங்கிற அந்த நிலையை தான் அது கொடுக்குது. அததான் பிரபுபாதர் என்ன சொல்வார்னா, லீடர்ஷிப்னு சொல்ல மாட்டார், சர்வன்ட் லீடர்ஷிப்னு சொல்லுவார். சர்வன்ட் லீடர் நாம சேவை செய்யறதுக்கான பொறுப்புல தான் இருக்கிறோமே ஒழிய நான் லீடரா இல்லை அப்படிங்கிற அந்த மனோநிலையில் இருக்கிறது. சில பேர் தனக்குன்னு ஒரு பொறுப்பு கொடுத்த வந்தனே நான் தான் எல்லாம், நான் சொல்றதுதான் கேட்கணும்னு சொல்லி ரொம்ப அதிகாரப்பூர்வமான விதிமுறைகள் எல்லாம் போடுவாங்க. எல்லாரையும் கட்டுப்படுத்துவாங்க, திட்டுவாங்க. சில பேரை சேவையில அனுமதிக்கவே மாட்டாங்க, அவங்க துரத்தி விட்டுருவாங்க. அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. இதுக்கு காரணம் அந்த மம, என்னுடையது, இது என்னுடைய துறை, என்னுடைய பகுதி, என்னுடைய பொருள் அப்படிங்கிற அகங்காரத்துல தன்னையறியாமே போயிடுவாங்க. ஆன்மீகமான நிலையில இருந்தாலுமே கூட அந்த மாதிரி போகாம நிர்மம நிரஹங்கார, அகங்கார, அதாவது அகங்காரத்திலிருந்து விடுபட்ட நிலையில் இருக்கணும். சம துக்க சுகக்ஷமி. சில பேர் பக்தி தொழில் ஈடுபட்டு இருந்தாலுமே கூட சில துன்பங்கள் வந்தோடனே தோண்டு போயிடுவாங்க. எனக்கே இந்த மாதிரி துன்பம் வருது, நான் பௌதிகமான காரியங்கள் எல்லாம் ஈடுபடல, பக்தி தொழில தான் ஈடுபடுறேன், அப்புறம் எனக்கு துன்பங்கள் வருது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் துவண்டு போயிடுவாங்க. சோ தூய பக்தி தொண்டு நிலையில எப்படி இருக்கணும்னா, தனக்கு வரக்கூடிய இன்பம் துன்பத்தையும் சமநிலையோட கருதணும். இன்பம் ரொம்ப உற்சாகமா குதிச்சு கொண்டாடவும் கூடாது, துன்பம் வந்தா துவண்டு போய் புலம்பி அழுகவும் கூடாது, கம்ப்ளைண்ட்டும் பண்ணக்கூடாது. மத்தவங்க கிட்ட போய் இந்த மாதிரி எனக்கு இந்த டிவோட்டி இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. அதை டாலரேட் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கணும். சோ சந்துஷ்ட சததம் யோகி, எனக்கு கிடைக்கக்கூடிய வச்சே நான் திருப்தி அடையணும், எப்பவுமே இன்பகரமான சூழ்நிலை, அதாவது திருப்திகரமான சூழ்நிலை இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. யதாத்மா திருட நிச்சய, திடமான உறுதியோட அந்த பக்தி தொண்டை கடைபிடிக்கணும். மை அர்ப்பித மனோபுத்தி. அகைன் என்ன சொல்றாரு, 12வது அத்தியாயம் 8வது ஸ்லோகத்தில் என்ன சொல்றாரு, உனது மனதையும் புத்தியையும் என்னில் ஈடுபடுத்து அப்படின்னு சொல்றாரு. அதையே திரும்பதான் இந்த சொல்றாரு. மை அர்ப்பித மனோ புத்தி, உனது மனதையும் புத்தியையும், அதாவது உனது மனதை என்னில் நினைப்பதில் ஈடுபடுத்தி உனது புத்தியை செலுத்தி பக்தி தொண்டில் ஈடுபடுத்துவாயானால் யோ மத் பக்த சமயப்பிரேக, அத்தகைய பக்தன் எனக்கு மிகவும் பிரியமானவன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றார். இந்த ஸ்லோகத்துடைய பொருளுரையில தான் சொல்றாரு. பொருளுரையில் என்ன சொல்றாருன்னா, ஆர்டிபிஷியல், அதாவது இயந்திரத்தனமா வேணாம், நாம ஒரு எதிரி நண்பனா கருதலாம், ஆனா உண்மையில அப்படி நடக்க முடியாது. ஏன் அப்படின்னா, தன்னுடைய சேவையில ஒரு தடை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பக்தரா இருந்தாலும் கூட அதை பொறுத்துக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. இது எப்படின்னா, தனக்கு விதிக்கப்பட்ட சேவையை செய்யறதுல தனக்கு அதிகாரம் உண்டு, அதுக்கு எந்த விதமான குறைபாடும் கிடையாது. அந்த சேவைக்கு ஆபத்து வராத சூழ்நிலை நம்ம ப்ரொடக்ட் பண்ணிக்கலாம். ஆனா மற்றவர்களுடைய சேவையில நாம மூக்க நினைச்சு இது செய்யறது தவறு, இது இப்படித்தான் செய்யணும் அப்படின்னு போயிடக்கூடாது. நம்மளுடைய சேவையை அவர் தடுக்க வராரா, நாம அவர்கிட்ட கேட்கலாம், இது எனக்கு கொடுக்கப்பட்ட சேவை, நீங்க ஏன் தடுக்கிறீங்கன்னு கேட்கலாம். ஒருவேளை ஒரு மூத்த பக்தரா இருந்தாலுமே கூட, அவர் செய்யறது தவறா இருந்தாலுமே கூட, நேரடியா அவர் கூட வாதம் பண்ணாம அவருக்கு மேல இருக்கக்கூடிய பக்தர்கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடந்துருச்சு, இது அவர் செஞ்சது சரியா தவறான்னு நீங்க சொல்லுங்க, எனக்கு தவறுன்னு படுது, ஒருவேளை நான் நினைக்கிறது தவறா இருக்கலாம்,
அதனால இந்த சேவையை நான் தொடர்றதா இல்ல அவர் சேர்ந்து விட்டுறதா, என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு உபதேசம் கேட்கும்போது, அவர் அந்த குறிப்பிட்ட பக்தரை கூப்பிட்டு அந்த சூழ்நிலையை விவரிக்கும்படி கேட்டு, அந்த சூழ்நிலையில வந்து இது தவறு, இது சரிங்கிறத வந்து அவர் தீர்மானம் பண்ணி ஒரு சொல்யூஷன் கொடுத்துருவார். ஸோ அதுக்கான முயற்சிகள் செய்யலாம். ஆனா அதற்காக வந்து நாம வந்து சண்டையில் ஈடுபடக்கூடாது. ஸோ அதனால இது ஆர்டிபிஷியலா முடியாது அப்படின்னு நாம இதுக்கு ஒரு உதாரணம், ஒரு பாஸ்ட் டைம் ஷார்ட்டா சொல்லணும்னா, அனுமான் வந்து பகவானுடைய, அதாவது ராமருடைய நித்தியமான சேவையில் ஈடுபட்டு இருப்பார். அந்த சூழ்நிலையில ஒரு தடையன் ஒரு பக்தர் ஒருவர், வேற யாரும் இல்ல, அது அணில் தான். அந்த அணிலோட வாழை பிடிச்சி தூக்கி வீசிடுவார். ஏன்னா அனுமானுக்கு வந்து பயங்கரமான ஒரு ஒரு சரணாகதி இருக்கும், பயங்கரமான ஒரு ஆர்வம் இருக்கும். பகவானுக்கு ஒரு சேவை கூட நிறுத்தாம எல்லா சேவையும் தானே செய்யணும் அப்படின்னு பெருமளவு பங்கு நான் வந்து ராமருக்காக செய்யணும், தன்னுடைய பங்களிப்பு முழுமையா இருக்கணும்னு சொல்லிட்டு ஈடுபடுவாரு. அதுக்கு தடைய அணில் வந்த உடனே அணில தூக்கி வீசிடுவார். உடனே அணில் வந்து என்ன பண்ணுவாங்க, போய் ராமா இந்த மாதிரி அனுமன் அந்த குரங்கு என்னை வந்து என்னுடைய சேவை ஈடுபட, நான் வந்து உங்களுடைய சேவை ஈடுபடாம தடுத்துருச்சு, என்னை தூக்கி வீசிட்டாரு, நீங்க என்னன்னு கூப்பிட்டு கேளுங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுவாரு. கம்ப்ளைண்ட் பண்ண ராமர் வந்து, அனுமான் என்னப்பா பண்ண நீ அப்படின்னு, ஆஹ் எஜமானரே சொல்லுங்க, ராமா சொல்லுங்க அப்படின்னா, ஏன் இந்த அணில நீ வந்து சேவையில் ஈடுபடாம தடுத்தியாமா அப்படின்னு. ஆமா, என்னோட சேவைக்கு வந்து அவர் குறுக்க குறுக்க வந்துட்டே இருந்தாரு, அதனால ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க, தூக்கி வீசிட்டு அப்படிமா. இது தவறு அனுமான், இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. அவருக்கும் சேவை செய்யறதுக்கு உரிமை இருக்கு, அவரோட சேவை தடுக்கிற அதிகாரம் உனக்கு இல்லை. அனில் என்ன சொல்லலாம், ராமர்கிட்ட என்ன சொல்லலாம், என்ன தண்டனை கொடுக்கலாம் சொல்லு அப்படின்னு கேட்ட உடனே, குரங்குக்கு வாள்ளதான் அகங்காரம், அகங்காரத்தினால அப்படி பண்ணிட்டாரு, அந்த வாள் விதிங்க அப்படின்னு சொல்லி அனில் சொன்ன உடனே, அனுமான் அப்படின்னு சொன்ன உடனே உடனே அனுமான் தன்னுடைய வாளை எடுத்து கொடுத்துருவார். ராமா நீங்க தண்டிங்க அப்படின்னு. உடனே ராமர் வந்து அந்த வாளை ஏறி மிதிப்பார். ஆனா ஆக்சுவலி வெளிப்புற ரீதியா பார்த்தா அது வந்து ஒரு தண்டனை தான். ஆனா பகவானுடைய சேவையில் ஈடுபட்டதுனால ஏதோ ஒரு சிறு தவறு நடந்துச்சு, அதனால உண்மையா தண்டிக்காம என்ன பண்ணுவாராம், ராமர் தன்னுடைய பொற்பாதங்களால மிதிப்பாராம். அது ராமருக்கு பயங்கர ஆனந்தம், சாரி அனுமானுக்கு பயங்கரமான ஒரு உன்னதமான ஆனந்தம் கிடைக்குமா. சோ பகவானுடைய பொற்பாதம் என்னுடைய வாழ்ல பட்டிருக்கேன், என்னுடைய உடலுடைய பாகத்துல பட்டிருக்கேன், நான் எவ்வளவு பாகியமானவன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆனந்தம், ராம் 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 ராம்னு ராமத்தை சொல்லுவாராம். அப்புறம் அனில் போதுமா இல்ல இன்னும் மிதிக்கணுமா, போதும் போதும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே ராமரும் போயிடுவாரு, அணிலும் போய் சேவை விடுவான். மறுபடியும் போய் என்ன பண்ணுவாரா ராமரு, சாரி அனுமான் மறுபடியும் அணில தூக்கி வீசிட்டு வரான். ஏன் அப்படின்னா அது அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்ல வரல. சோ பகவான் எனக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை கூட எனக்கு ரொம்ப இன்பமா இருக்கு அப்படின்னு. ஆனா அனுமன் மாதிரி நாம பகவான் கொடுக்கக்கூடிய தண்டனை அனுபவிக்க முடியும்னு மட்டும் தயவு செய்து இந்த இடத்துல நினைச்சிடாதீங்க. பகவான் நமக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை வேற மாதிரி இருக்கும். பகவான் கொடுக்கக்கூடிய தண்டனை எப்படி இருக்கும்னா, நாம பகவானுடைய பக்தியில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய பலவிதமான சேவைகள் இருக்கு இல்லையா. உதாரணத்துக்கு ஹரிநாம ஜபம், மங்களார்த்தி அட்டன் பண்றது, பகவத்கீதை பாகவதத்தை வந்து படிக்கிறது, அதை புரிஞ்சுக்கிறது, பிரச்சாரம் பண்றது, பகவத்கீதை பாகவதத்தை கேட்கறது ஒரு ஆனந்தம், இந்த மாதிரி எல்லாம் ஆனந்தம் இருக்கு இல்லையா. அந்த ஆனந்தத்தை கட் பண்ணிடுவாரு. என்ன பண்ணிடுவாரு, ஸ்டாண்டிங் பண்றது டெஸ்ட் கொடு, என்னால ஜபமே பண்ண முடியுது இல்லைங்க பிரபு, என்னால ஜபமே பண்ண முடிய மாட்டேங்குதுங்க மாதாஜி, என்னன்னே தெரியலைங்க மாதாஜி அப்படின்னு புலம்புவாங்க. அதுக்கு என்ன காரணமா இருக்குன்னா, ஆஹ் அவங்க ஏதாவது பக்தர்களுக்கு அபராதம் பண்ணியிருப்பாங்க. அந்த அபராதத்தினுடைய விளைவு என்ன ஆகும்னா, அந்த பக்தி தொண்டில் இருக்கக்கூடிய அந்த சுவையை வந்து கிருஷ்ணர் எடுத்துருவார். இதுதான் நமக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட். அனுமானுக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட் நமக்கு கிடையாது. ஏன்னா அனுமானும் நாம ஒண்ணும் கிடையாது. அவர் பிரேமை நிலையிலிருந்து சேவை செஞ்சதுனால அந்த மாதிரி தண்டனை, பிரேமையே தண்டனையை கொடுத்தாரு. ஆனா நாம பிரேமை நிலையில இல்ல, கட்டுண்ட நிலையில இருக்கிறோம், அதனால நம்ம கட்டுண்ட நிலைக்கான ஒரு தண்டனை கொடுத்துருவார். சோ அதனால பக்தர்களுக்கு வந்து அபராதம் பண்ணக்கூடாது. அபராதம் எப்ப நம்ம பண்ணுவோம் அப்படின்னா, நான் அப்படிங்கிற அந்த உடல் சார்ந்த அகங்காரம் வரும்போது, அந்த அகங்காரத்தினால நம்மளுடைய இளைய பக்தர்களை வந்து நம்ம தண்டிப்போம். அதனால என்ன ஆகும், அவங்க நொந்து பக்தி தொழில் ஈடுபடுறதுக்கான ஆர்வம் இல்லாம, நம்பிக்கை இல்லாம சில பேர் கோயிலை விட்டே போயிடுவாங்க, கோயிலுக்கே வரமாட்டாங்க. நீங்க எங்க சண்டே பிரதாமே வந்து 6 மாசத்துக்கு மேல ஆச்சு என்ன அப்படின்னு கேட்டா, இல்லைங்க ஒண்ணுமே சரியில்லைங்க, நடக்கிறத ஒண்ணும் சரியில்லைங்க, என்னங்க இப்படி எல்லாம் இருக்கிறாங்க, இஸ்கான் பக்தர்களே இப்படி இருக்கிறாங்க, நான் கோயிலுக்கு வந்து ஏதோ பக்தி தொழில் ஈடுபடலாம்னா இதை பண்ணாது அதை பண்ணாது அப்படி பண்ணாது இப்படி பண்ணாதுன்னு சொல்றாங்க, ஒன்னும் மேனேஜ்மெண்டே சரியில்லைங்க, மூத்த பக்தர்களே வந்து பக்குவமா நடந்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு எல்லாம் தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் விசாரிச்சாதான் தெரியும், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடந்திருக்கு, இந்த மாதிரி தவறு பண்ணிட்டாரே, இந்த மாதிரி தவறு பண்ணாலும் ஒரு பக்தர் கோயிலுக்கு வராம போயிட்டாரே, பரவாயில்ல இப்பவாது வந்திருக்கிறாரே அப்படின்னு சொல்லி சமாதானம் எல்லாம் பண்ணி மறுபடியும் அந்த பக்தர்களை ஈடுபடுத்துவாங்க. அது அகங்காரத்தினால என்ன பண்ணிடுறாங்க, இந்த மாதிரி ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய பக்தர்களை வந்து மனம் நோகும்படியான வார்த்தைகள் சொல்லி தேவையை தடுத்து அவங்க அதிருப்திக்குள்ளாக்கி அவங்க பக்தி தொண்டருக்கு ஆஹ் ஈடுபடாம பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி நாம செஞ்சிடக்கூடாது. அந்த மாதிரி செஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அனுமானை வந்து தண்டிக்கிற மாதிரியான அந்த லீலை நடந்திருக்கு. இல்லைன்னா அனுமான் தண்டிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்காது. இதுல இருந்து நம்ம பாடம் கத்துக்கணுமே ஒழிய அனுமானோட நிலையிலிருந்து நாம் யோசிக்க கூடாது. ஸோ
அந்த மாதிரி அனுமான் மாதிரியான நிலையில நான் இருந்தா எனக்கும் கிருஷ்ணர் தண்டனை கொடுப்பார். எந்த மாதிரி கொடுப்பார்? இந்த மாதிரி கொடுக்க மாட்டாரு. என்னோட நிலை இந்த மாதிரி கட்டுண்ட நிலை, எனக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை இப்படி கொடுப்பாருன்னு புரிஞ்சுக்கணும். சோ இந்த மாதிரி ஆஹ் பக்தித்தோடு ஈடுபடும் போது அகங்காரத்துல ஈடுபடாம, அகங்காரத்துல இல்லாம, உண்மை அகங்காரத்துல பகவானுடைய நான் சேவகன் அப்படிங்கிற நிலையிலிருந்து தான் பக்தித்தோடுல ஈடுபடணும் அப்படிங்கிறத இந்த லீலை மூலமா புரிஞ்சுக்கலாம். சோ இந்த மாதிரி பக்தித்தோடுல ஈடுபட்டு இருக்கிறவங்க யாரு மேலேயுமே பொறாமை இல்லாம அன்பான ஒரு நண்பனாக கருணை மனப்பான்மையோட இருந்து உரிமையாளன்கிற உணர்வில் இருந்து விடுபட்டு, நான் ஒரு சேவகன் தான், நான் எந்த ஒரு துறைக்கும் அதிகாரி கிடையாது, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரத்தை வச்சு அந்த அதிகாரத்தை எப்படி ஃபெசிலிட்டேட் பண்ணலாம், இந்த அதிகாரத்தை வச்சு எப்படி நான் பலவிதமான வசதிகளை வரக்கூடிய மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் மற்ற பக்தர்களுக்கும் எப்படி சேவையை செஞ்சு அவங்க கிருஷ்ணருக்கு சேவை செய்யறதுக்கான எந்த விதமான ஒரு 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 ஃபெசிலிட்டிய, ஒரு வசதியை செஞ்சு கொடுக்கலாம்னு யோசிச்சு அந்த மாதிரி சேவை செய்யறது மூலமா அந்த அகங்காரத்திலிருந்து விடுபட்டு கிருஷ்ணருக்கு தூய பக்தி தொண்டு செய்யலாம். இந்த மாதிரி தூய பக்தி தொண்டை செய்யறதுதான் கிருஷ்ணரும் ரெக்கமெண்ட் பண்றாரு, இந்த பொருளுரை எழுதின பிரபுபாதரும் ரெக்கமெண்ட் பண்றாரு. சோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பாகலாம், தனக்கு கிடைக்கப்பட்ட வாய்ப்பா இருக்கலாம், தனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரமா இருக்கலாம், அதை வச்சு இந்த மாதிரி அகங்காரம் இல்லாம உரிமை உணர்விலிருந்து விடுபட்டு எல்லாருக்கும் நண்பனாக கருணையோடையும் இருந்து பகவானுடைய தூய பக்தி தொண்டில் ஈடுபடுறதுதான் மிகச்சிறந்தது. அந்த மாதிரி மத் பக்த சமயப்பிரியக, அத்தகைய பக்தன் எனக்கு மிகவும் பிரியமானவன். கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானவர் யார்? அவர் தான் பக்தர். சோ அந்த மாதிரி ஒரு பக்தர் ஆகணும் அப்படிங்கிறது நம்ம இந்த ஸ்லோகம் மூலமா தெரிஞ்சுக்கலாம். இந்த 12வது அத்தியாயம் 8வது ஸ்லோகத்திலிருந்து 14வது ஸ்லோகம் வரைக்கும் கிட்டத்தட்ட 7 ஸ்லோகங்கள்ல தூய பக்தி தொண்டின் ரகசியங்களையும் சொல்லியிருக்கிறார். இல்ல ஒரு வேளை இந்த தூய பக்தி தொண்டின் நிலைக்கு உடனடியா வர முடியலன்னா இந்த ஒவ்வொரு நிலைகள் நம்ம பார்த்தோம். அந்த நிலை தன்னோட நிலைக்கு எது பொருந்துமோ அந்த பொருத்தமான நிலையையும் தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கு நமக்கு சுதந்திரம் இருக்கு. சோ அந்த சுதந்திரத்தை பயன்படுத்தி அந்த நிலையிலிருந்து அடுத்தடுத்த நிலைக்கு நாம பிரயாணம் பண்ணி கடைசியில இந்த தூய நிலையான எப்பவுமே கிருஷ்ணரை நினைச்சுக்கிட்டு தன்னுடைய புத்தியை கிருஷ்ணனுடைய சேவையை ஈடுபடுத்தி கிருஷ்ணருக்கு பிரியமா இந்த பௌதிகமான உலகத்திலே கூட கிருஷ்ணர்லயே வாழலாம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அந்த நிலையில நாம லயிக்கணும், அந்த நிலையை அடையணுங்கிறத லட்சியமா வச்சுக்கிட்டு பக்தி தொண்டை இந்த மாதிரி ஒரு வழிமுறைகளை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத இந்த அத்தியாயத்தின் மூலமா நாம தெரிஞ்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்ஸ் பிரபு. ரொம்ப நல்லா இருந்தது. பக்தி தொண்டை பத்தி நிறைய நுணுக்கமான விஷயங்கள் எல்லாம் சொன்னேன். இப்ப ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாங்களா? கேட்கலாம். டவுட்ஸ் ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. டவுட்ஸ் ஏதாவது கேட்க சொல்லலாம்? கேட்கலாங்க பிரபு. கேள்விகள் இருந்தா கேட்க சொல்லலாங்களா? கேட்கலாங்க. யாருக்காவது கேள்விகள் இருந்தா கேட்கலாங்க. ஓகே ஓகே. தேங்க்யூ பிரபு. அதாவது ஹைலைட்டா என்னன்னா ஹனுமான் பண்ண மாதிரி நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்ன. அதாவது அந்த பொறாமை அது இருக்கக்கூடாது அப்படிங்கறது புரிஞ்சுட்டோம் பிரபு. இப்போ நிறைய பேர் எங்கிட்ட கூட நிறைய பகிர்ந்துப்பாங்க, எனக்கு ஜபம் பண்ண முடியறது இல்லை, அது எதனால ஒண்ணுமே புரியல அப்படின்னுட்டு. அவங்களுக்கு அது இதனால கூட இருக்குமா பிரபு? ஏதாவது அபராதம் பண்ணினா தான் அந்த மாதிரி இருக்குமா? அது எப்படி பிரபு? கட்டாயம் அபராதம் பண்ணாதான் இந்த உணர்வையே கொடுப்பாரு. ஏன் அப்படின்னா ஜபம் செய்யறதுக்கு ஈடுபாடு, அதாவது ஆர்வம் இல்லாம நம்பிக்கை இல்லாம இருக்கிறவங்க வேற கேட்டகரி, அவங்க கருமிங்கிற கேட்டகரி. ஆனா பக்தி தொண்டை புரியணும், ஜபம் பண்ணணும்னு ஆர்வம் இருக்கு, ஆனா ஏற்கனவே செஞ்சுட்டு இருந்து தன்னுடைய சுவை இழந்திருக்காங்கன்னா வேற என்ன காரணம் இருக்க முடியும்? அவங்க ஏதாவது பக்தர்கள் கிட்ட வாக்குவாதம் பண்ணிருப்பாங்க, கொடுத்த சேவை நிராகரிச்சிருப்பாங்க. அந்த குறிப்பிட்ட பக்தர் அந்த சூழ்நிலை அந்த பக்தி யாராவது மூலமா செய்யணும். அப்ப என்ன ஆகுது? அபராதம் ஆயிடும். அந்த அபராதம் ஆகுறதுனால அந்த பக்தர் அதிருப்தி ஆனதுனால கிருஷ்ணர் அதிருப்தி ஆறார். கிருஷ்ணர் அதிருப்தி ஆயிட்டார் அப்படின்னா பகவானுடைய நாமத்தை எப்படி ஜபிக்க முடியும்? பகவானுடைய நாமத்தை யாரோட துணை கொண்டு ஜபிக்க முடியும்? கிருஷ்ணனுடைய கருணை இருந்தாதான் ஜபிக்க முடியும். கிருஷ்ணனுடைய கருணை இல்லைன்னா எப்படி ஜபிக்க முடியும்?
ஜபிக்க முடியாது. அத ஸ்ரீ கிருஷ்ண நாபாதி ந பவே கிராக்கியம் இந்திரியை தேவோன் முகேஹி ஜிக்வாதோ ஸ்வயம் ஏவ ஸ்புரத்யதஹ. சோ அத ஸ்ரீ கிருஷ்ண நாமாதி, கிருஷ்ணனுடைய நாமம், குணம், புகழ், லீலைகள் ந பவே கிராக்கியம் இந்திரியை, நம்முடைய புலன்களால வந்து கிரகிக்க முடியாது, செய்ய முடியாது, ஜபம் செய்ய முடியாது. தேவே சேவோன் முகேஹி ஜிக்வாதோ ஸ்வயம் ஏவ ஸ்புரத்யதஹ. தன்னுடைய நாவில் கிருஷ்ணனுடைய சேவையை ஈடுபடுத்துறது மூலமா அதை ஈடுபடுத்த முடியும். அது எப்படி தன்னுடைய நாவில் கிருஷ்ணனுடைய சேவை ஈடுபடுத்துறதுன்னா, தன்னுடைய நாக்கு கிருஷ்ணன் நாம ஜபத்தை ஈடுபடுத்துறது மூலமா ஓகே, தான் செய்யக்கூடிய உபதேசம், தான் செய்யக்கூடிய பேச்சு, தான் செய்யக்கூடிய பக்தி காரியங்கள், உதாரணத்துக்கு பிரசாதம் சாப்பிடுறது, இந்த மாதிரி நம்முடைய நாக்கு பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்துறதன் மூலமா தான் அதை ஜபிக்க முடியும், புரிஞ்சுக்க முடியும், கிரகிச்சு கொள்ள முடியும். அந்த உபதேசங்கள் நமக்கு மற்ற பக்தர்கிட்ட இருந்தும் வரும். அவங்க ஒரு சில உபதேசங்கள், இந்த சேவை செய்யுங்க, இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு உபதேசம் கொடுக்கும்போது அது பகவானுடைய சேவையை தான் கருதப்படும். பகவான் தான் இவர் மூலமா எனக்கு சேவை கொடுக்குறார், சேவைக்கான வாய்ப்பு கொடுக்குறார், உபதேசம் கொடுக்குறார் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கிட்டு அந்த சேவை ஏத்துக்கணும். அதை நிராகரிச்சுன்னா பகவான் கொடுக்கக்கூடிய சேவை நிராகரிக்கிற மாதிரி தான். பகவான் கிருஷ்ணரே நேரடியாவே வந்து நமக்கு சேவை கொடுப்பாரா? இல்ல. அது குரு சிஷ்ய பரம்பரை மூலமா, ஆச்சாரியர் மூலமா, ஆச்சாரியர் மூலமா அல்லது சன்னியாசி மூலமா, மூத்த பக்தர்கள் மூலமா, ஒரு குறிப்பிட்ட சேவையின் அதிகாரி மூலமா தான் நமக்கு ஒரு சேவை வரும். அந்த சேவையை நாம ஏற்றுக்கணும். அந்த சேவையை செய்யாம நாம வந்து நிராகரிக்கிறதே ஒரு விதமான அபராதம் தான். அபராதத்துல பல விதமான அபராதங்கள் இருக்கு. நேரடியான வாக்குவாதம், அவரை போய் கம்ப்ளைண்ட் பண்றது, அவரை பத்தி தப்பு தப்பா சொல்றது, இதெல்லாம் அவர் காதுக்கு போகும்போது என்ன டிவோட்டி இப்படி எல்லாம் போய் என்னை பத்தி தப்பு தப்பா சொல்லியிருக்கிறாரு பா அப்படின்னு அவர் நினைப்பாரு. அப்ப அவர் மனசு எவ்வளவு பாடுபடும். அப்ப அவர் வந்து அதிருப்தி ஆயிடுவார். அந்த அதிருப்தியானதுனால கிருஷ்ணர் அதிருப்தி ஆயிடுறாரு. அப்ப அவருடைய இந்த பக்தி தொண்டின் அந்த சுவை வந்து இழந்துடுறாரு. அது அவங்களுக்கு தெரியாம கூட இருக்கலாம். மேபி என்ன அபராதம் பண்ணேன்னு தெரியாம இருக்கலாம். ஏன்னா அபராதம்ங்கிறது என்ன அப்படிங்கிறது அது ஒரு நாலேஜ். அந்த நாலேஜ் இருந்தாதான் அந்த அபராதத்தில் ஈடுபடாம இருக்க முடியும். அது தெரியாம இருந்தா ஈடுபட்டுருவாங்க. அதனால அந்த அபராதமா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ பிரபு. அப்புறம் வர்ணாசிரம தர்மம் பத்தி சொன்னீங்க பிரபு. வர்ணாசிரம தர்மம் கொண்டு வந்திருக்கிறதே பகவானை சீக்கிரம் புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ஒரு அடிப்படையில தான் கொண்டு வந்திருக்காரு. அது எப்படி பிரபு? ஆக்சுவலி தர்மம் இரண்டு வகையான தர்மம் இருக்கு. ஒண்ணு வர்ணாசிரம தர்மம், இன்னொன்னு சனாதன தர்மம். பகவான் மேல பக்தி தொண்டில் நேரடியாக ஈடுபடக்கூடிய தர்மம் சனாதன தர்மம். நான் இந்த உடல் அல்ல, ஆத்மா, பகவானுடைய நித்திய சேவகன் அப்படிங்கிறது சனாதன தர்மம். சனாதன அப்படின்னா நித்தியமான. தர்மம்னா பகவானு செய்யக்கூடிய பக்தி தொண்டு, அறநெறி கொள்கைன்னு சொல்லுவோம் தமிழ்ல. சொல்லணும் பக்தி தொண்டுன்னு சொல்லலாம் தமிழ்ல. சோ இது பகவானுடைய நாமத்தை ஜபிக்கிறது, பகவத்கீதை பாகவதத்தை வந்து கேட்கிறது, படிக்கிறது, பகவானுக்கு சேவை செய்யறது தன்னிச்சையா 24 மணி நேரம். இது சனாதன தர்மம். இந்த சனாதன தர்மத்தை பத்தி தான் 12.8 சொல்றாரு. மையேவ ஆதர்ஷ மைபுத்தி நிவேக்ஷய நீ வசிஷ்டி மையேவ அதவுத்தம் ந சம்சயக, நோ டவுட் அப்படிங்கிறார். ஆனா இத உடல் சார்ந்த கருத்துணர்வு இருக்கக்கூடிய 6 நிலை பக்தர்கள் உடனடியா 24 மணி நேரத்துக்கு ஜபிக்க முடியுமா? ஜபமாலை இருக்கு, ஜபம் அத்வைக் சமாமதம் எனக்கு தெரியும். யாராவது 24 மணி நேரம் ஜபிக்க முடியுமா? ஹரிதாஸ் மாதிரி ஜபிக்க முடியுமா? முடியலையே. அப்போ நான் இந்த உடல் சார்ந்த கருத்தில் இருக்கிறதுனாலதான் ஜபிக்க முடியல. அப்போ உடல் சார்ந்த செயல்களிலேயே எனக்கு ஈடுபாடு இருக்கு. அப்போ உடல் சார்ந்த அந்த தர்மம் தான் வர்ணாசிரம தர்மம். அதன் மூலமா நான் படிப்படியா முன்னேறி சனாதன தர்மத்துக்கு முன்னேறலாம் இல்லையா? அதனால வர்ணாசிரம தர்மம் கொடுக்கப்பட்டிருக்கு. எனக்கு ஒரு வேளை பிராமண சுபாவம் இருக்கலாம். பகவத்கீதை பாகவதம் படிக்கிறது, அதை சொல்லிக் கொடுக்கறது, நிறைய ஜபம் பண்றது, கிளாஸ் கேட்கறது, பலவிதமான சேவைகள் ஈடுபடுறதுக்கு எனக்கு சுபாவம் இருக்குன்னா அந்த பிராமணத்துவத்தை கடைபிடிக்கலாம். இல்ல எனக்கு அந்த மாதிரி ஈடுபாடு கிடையாது, எனக்கு மேனேஜ்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து எனக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் ஆர்கனைஸ் பண்ணணும், நிறைய ஃபெசிலிட்டி நான் ஏற்படுத்தணும், கோயில் கட்டுறதுக்கான திட்டங்கள் எல்லாம் நான் வந்து தீட்டணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், இந்த மாதிரியான செயல்பாடுகள்ல ஒருத்தருக்கு சுபாவம் இருக்கும். அது வந்து சத்திரியருடைய சுபாவம். தானம் ஈஸ்வர பாவச்ச, ஈஸ்வரனா ஆளும் தன்மை. அந்த மாதிரி சுபாவம் இருக்கிறவங்க அந்த சத்திரியர் அப்படிங்கிற அந்த கடமை ஏற்றுக்கிட்டு அந்த மாதிரியான சேவைகள் ஈடுபடலாம். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வியாபாரம் பண்ணுவாங்க, வியாபார யுக்தி இருக்கும், பொருட்களை விற்கிறதெல்லாம் வியாபார யுக்தி இருக்கும். வைசியர்கள் விவசாயம் பண்றதுல இருக்கும், பால் உற்பத்தி பண்றது, இந்த மாதிரியான சுபாவம் எல்லாம் ஒரு சிலருக்குள்ள இருக்கும். அவங்க என்ன பண்ணலாம், தன்னுடைய வைசிய தர்மத்தை எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி செயல்கள்ல பக்தர்கள் ஈடுபடலாம் ஆரம்பத்துல. சில பேர் அதுக்கும் பிராமணர் மாதிரி மனக்கட்டுப்பாடு, புலன் கட்டுப்பாடு, சாஸ்திர அறிவு அனுபவம் இருக்காது. சத்திரியர் மாதிரி அந்த மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல சர்வீஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு திடமான உடல் புத்தி எல்லாம் இருக்காது.
சுபாவம் இருக்காது. இன்னும் சில பேருக்கு அந்த வியாபாரத்தையும் இருக்காது. விவசாயம் பண்ணக்கூடிய அந்த பக்குவம், பசு பசு பராமரிக்கக்கூடிய அந்த பக்குவம் அதெல்லாம் இருக்காது. ஏதாவது வேலை கொடுங்க நான் செய்யறேன் அப்படின்னு இருப்பாங்க. அவங்களுக்கு மனதளவுல புலங்களையும் கட்டுப்படுத்த தெரியாது, புத்தி உபயோகப்படுத்த தெரியாது. ஏதாவது சொன்னாங்கன்னா இந்த பொருள் எடுத்து வைங்கன்னா எடுத்து வைப்பாங்க. அது ஏன் எடுத்து வைக்கணும், அந்த பொருள் இந்த இடத்துல வைக்கலாமா, அது எப்படி வைக்கணும், இந்த பொருள் இங்க வச்சானா எவ்வளவு நாள் இது இருக்கும், இது எவ்வளவு நாள் கொஞ்சம் இந்த இடத்த சுத்தம் பண்ணணும், இதெல்லாம் அவர் யோசிக்க தெரியாது. எடுத்து வைனா எடுத்து வச்சிருவாரு. யாராவது வழியில போய் அதை தட்டி விட்டு அது உடஞ்சு போயிடுச்சுன்னா உடஞ்சு போயிடும். நீங்க எடுத்து வைக்க சொன்னீங்க, எடுத்து வச்சுட்டாங்க. எப்படி இப்போ உடஞ்சது தெரியலீங்க. நீங்க எடுத்து வைக்க வெயின்னு சொன்னீங்க, வச்சுட்டேன். அப்ப அதுக்காக வழியிலேயே இப்ப கொஞ்சம் ஓரம் வச்சுக்கலாமா அப்படின்னு, இல்ல நீங்க அங்க வெயின்னு சொன்னீங்க, நான் அங்கேயே வச்சுட்டேன். அங்க வெயின்னு சொன்னாங்கன்னா இந்த இடத்துல வழியா இருக்கு, வழி போற வழியா இருக்கு பிரபு, கொஞ்சம் ஓரமா வைக்கலாமா அப்படின்னு. ஆமா இல்ல, இது கரெக்டான ஐடியா தான், சரி நீ ஓரமா வச்சிரு. அதே கொஞ்சம் ஸ்டூல் போட்டு மேல வச்சுன்னா காலுக்கும் படாது, அப்பப்ப அந்த இடத்த சுத்தம் பண்றதுக்கு சௌகரியமா இருக்கும். தரையில வைக்கிறது அவ்வளவா நல்லா இல்லையே, அசுத்தமான இடம் தானே, கொஞ்சம் ஸ்டூல் வச்சு வச்சிடலாமா அப்படின்னு. நல்லா இடம், நான் கரெக்ட், நல்லா யோசிக்கிறேன், சூப்பர், அந்த மாதிரியே பண்ணிடு அப்படின்னு சொல்லிடுவாங்க. சொன்னவங்க வேற ஏதோ ஒரு சிந்தனையில சொல்லிடுவாங்க. அது செய்யக்கூடிய நாம தான் அதை எப்படி பண்ணணும் யோசிக்கணும். செய்யறவரே ஒரு இத்தனையும் சொல்லி கொடுப்பாரா? அந்த சொல்லி கொடுக்கறதுக்கு நேரம் இருந்தா அவரே செஞ்சிருவாரு. இத்தனை எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து இதெல்லாம் பண்ணுன்னு சொல்றதுக்கு நேரம் இருந்தா அவரே வந்து நம்ம கூட சொல்ல போறாரு. நான் அவரே ஒரு ஸ்டூல் எடுத்து வந்து தப்புன்னு வச்சுட்டு போறாரு. எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய அந்த நேரத்தை அவர் யூஸ் பண்ணிடுவார் அப்படி. ஆனா அதுக்கு நேரம் இல்லாம தான் நம்மள அந்த வேலையை கொடுத்துட்டாரு, சேவை கொடுத்துட்டாரு. இப்ப என்ன பண்ணணும், அந்த சேவையை எப்படி செய்யணும், எப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிற புத்தியை உபயோகப்படுத்தணும். அந்த புத்தியை உபயோகப்படுத்துறதுக்கு கூட அவருக்கு ஸ்திரம் இருக்காது, நாலேஜ் இருக்காது. அதனால அவர் வந்து பண்ணிடுவார். அவர் அந்த மாதிரி சேவை தான் செய்ய முடியும். ஏன்னா ஒரு பொருளை எடுத்து வெயின்னு சொல்ற சேவையவே யோசிக்க மாட்டேங்கிறாரு, அவருக்கு எப்படி பொறுப்பெல்லாம் கொடுக்க முடியும்? ஸோ அதனால அவர் அந்த சேவைக்கு தான் பொருத்தமானவரா, அந்த மாதிரி சேவையில் ஈடுபடலாம். இந்த மாதிரி வர்ணாசிரம தர்மத்துல வர்ணங்கள் 4 பார்த்தோம்: பிராமணர், சத்திரிய, வைசியர், சூத்திரர். இதுல ஆசிரமங்கள் 4 இருக்கு: பிரம்மச்சாரி, கிரகஸ்தர், வனப்பிரஸ்தர், சன்னியாசி. சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா புலன்களை எல்லாம் கட்டுப்படுத்தி பகவானுடைய நிச்சயமான சேவை ஈடுபடுறதுக்கான சுபாவமுடைய நபர்கள் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணலாம், சரி எனக்கு எந்த விதமான காம ஆசையும் இல்லை, எனக்கு பெருசா அதை சாதிக்கணும் இதை சாதிக்கணும் லட்சியமே இல்லை, எனக்கு பகவானுடைய சேவை ஈடுபட்டாலே போதும் அப்படிங்கிற சுபாவம் இருக்கும். அவங்க பிரம்மச்சரிய ஆசிரமத்தை தேர்ந்தெடுத்து ஹாப்பியா எந்த விதமான பௌதிக பொறுப்புமே இல்லாம ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணான்னு சொல்லிட்டு பகவானுடைய சேவையில ஜாலியா ஈடுபடலாம். இதுக்கு பேரு ஆன்மீகமான சுதந்திரம். பௌதிகத்திலும் சுதந்திரம். எப்படி சுதந்திரம், அவங்க பௌதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. எங்க வீட்டுக்கு கரண்ட் பில் கட்டணும், வீடு கட்டணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், இந்த மாதிரி எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. அந்த மாதிரி விஷயங்கள் கேட்டாலே ரொம்ப டிஸ்டர்ப் ஆகாது. எப்ப பார்த்தாலும் வீட்டுல போன் பண்ண அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, தம்பி இந்த பிரச்சனை பண்ணிட்டா, அண்ணன் இந்த பிரச்சனை பண்ணிட்டா, அக்காவுக்கு கல்யாணம் பண்ணணும், தம்பி கல்யாணம் பண்ணணும், ஏதோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. லோன் வந்து கட்ட முடியல, பணம் இல்லை, ஏதோ பிரச்சனை வரும் ஆரம்பத்தில் இருக்கிறவங்களுக்கு. அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும். எப்படியாவது அது வெளியே வந்துடும் சொல்லிட்டு வெளியே வந்துருவாரு. துறவி ஆயிட்டா என்ன எதுவும் கூப்பிடாதீங்க, எனக்கு எதுவுமே வேண்டாம், சொத்து சோகம் எதுவுமே வேண்டாம், நீங்களே பிரிச்சு வச்சுக்கோங்க, என்னோட சொத்தெல்லாம் பங்கு பிரிச்சு என்னோட அண்ணனுக்கும் தம்பிக்கும் கொடுத்துருங்க, அக்கா தங்கச்சி கொடுத்துருங்க, எனக்கு எதுக்கும் நீங்க கூப்பிடக்கூடாது, அது என்னோட ஒரே ஒரு ரெக்வஸ்ட், நான் வேற எதுவுமே கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு. அப்படியா, நிஜமாவா, உங்களுக்கு எதுவுமே வேண்டாமா, ஒண்ணும் வேண்டாம், ஆளை விட்டா போகுது அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி சுபாவம் இருக்கிறவங்க வந்து பிரம்மச்சாரி ஆசிரமத்தை எடுத்துக்கலாம். இல்லைங்க அந்த மாதிரி எல்லாம் என்னால என்னுடைய உறவினர்களை விட்டுட்டு வர முடியாதுங்க, எனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கு, ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ஆசைகள் எல்லாம் இருக்கும், சுபாவம் இருக்கும். அவங்க கர்கஸ்த ஆசிரமத்தை எடுத்துட்டு கணவன், மனைவி, மகள், அப்பா, அம்மா, மாமனார், மாமியார், அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி கூட சேர்ந்துட்டு பக்தி தொழில் ஈடுபடலாம். அவங்களையும் கிருஷ்ண பக்தியில் ஈடுபடுத்தலாம். இது ஆப்ஷன் தான், கட்டாயம் கிடையாது. இது 2 ஆசிரமம். இந்த 2 ஆசிரமத்தை இருந்தாலுமே கூட ஒரு பிரம்மச்சாரி ஒரு 55 75 வயதுக்கு மேல சன்னியாசம் துறவு எடுக்கணும். ஒரு கிரகஸ்தா இருந்தா 55 வயது வரைக்கும் அந்த கிரகஸ்த தர்மங்கள் ஈடுபட்டு 55 வயது ஏன் கொடுக்கப்பட்டிருக்குன்னா அது ரிட்டையர்மெண்ட் ஏஜ். ஏன்னா அவங்களுடைய மகள் இருந்தாங்கன்னா கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க, அவங்களுக்கும் பேர குழந்தைகள் பிறந்துடும், அவங்களுக்கும் குழந்தைகள் பிறந்துடும், இவங்க தாத்தா பாட்டி ஆயிடுவாங்க, இவங்களுக்குன்னு எந்த கடமையும் கிடையாது. அந்த குழந்தைகளை காப்பாற்றி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய பொறுப்பு தன்னுடைய மகனுக்கும் மகளுக்கும் வந்துருது. தான் இந்த பௌதிகமான கடமையிலிருந்து விடுபட்டாச்சு வெளிப்புற ரீதியா. உட்புறமா அவங்க மேல மறுபடியும் பற்று வச்சுட்டு பேரன் பேத்தி கொஞ்சிக்கிட்டு அப்படி இருந்தோம்னா பக்தி தொழில் ஈடுபட முடியாது. சோ அவங்க என்ன பண்ணணும், அந்த வர்ணாசிரம தர்மத்தின் அடிப்படையில அவங்க யாத்திரா எல்லாம் போகணும். 85 வயசுல இருந்து 75 வயசு வரைக்கும் யாத்திரா போய் புனித ஸ்தலங்கள் எல்லாம் போய் தரிசனம் பண்ணி பக்தர்கள் சங்கசகம் எல்லாம் எடுத்துட்டு பகவத்கீதை பாகவதம் எல்லாம் கேட்டு நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மா அப்படின்னு உணரக்கூடிய படித்தரத்துக்கு வந்து பயிற்சி பண்ணி ஒரு 20 வருஷம் பயிற்சி பண்ணதுக்கு அப்புறம் பற்று போயிடும். மனைவியும் சரி நீ வந்து என்ன பண்ண போற, நீ வந்தா எனக்கு தான் தொல்லை
அதனால நீ வந்து துறவை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி துறவுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்களாலே அந்த மனைவினாலேயே தன்னுடைய உடலையே பாதுகாக்க முடியும். அவங்க எப்படி சமைச்சு போடுவாங்க? சமைச்சு போட முடியாது. சரி, பெத்த குழந்தைங்க, பொண்ணு இருக்கு, பையன் இருக்கு, அவங்களால காப்பாத்துவானா? அவங்க தனி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க குழந்தையே அவங்க வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஆக்டிவிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வேற ஏதாவது ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடுறாங்க, டியூஷனுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. இந்த மாதிரி இல்லைன்னா ஒரு ஆயவை கூட்டிட்டு வந்து தன்னுடைய குழந்தைய பாத்துக்கோன்னு சொல்லி சொல்லிடுறாங்க. அவங்க அவங்க குழந்தையவே பாத்துக்கிறது இல்லை. அவங்க எப்படி நம்மளை பாத்துக்குவாங்க? சோ அப்பா அம்மா பாத்துக்குவாங்க? பாத்துக்க முடியாது. சோ இதுக்கும் வாய்ப்பு இல்லை. சரி, நீ வந்து இந்த வீட்டை விட்டு நீ வந்து யாத்திரா போய் நீ வந்து வீட்டை விட்டு வெளி தேசத்துக்கு போயோ நீ துறவரம் மேற்கொள்ளு, நான் இங்க இருந்த பகவானை சேவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் துறவரம் எடுத்துக்குவாங்க. வீட்டுல தனியா இருப்பாங்க. அவங்க ஏதோ தன்னால முடிஞ்ச சேவைகள்லாம் தன்னுடைய சேவைகள் மட்டும் செஞ்சுக்கிட்டு கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுவாங்க. இது ஒரு ஒரு விதமான துறவரம் பெண்களுக்கு. ஆனா இதை கூட எப்படி பிரபுபாதர் பண்ணலன்னா, இந்த மாதிரி இல்லாம பகவானுடைய சேவையில ஈடுபடுறதன் மூலமா வந்து கிரகஸ்தரும் கூட வந்து ஒரு பக்தர் தான். கிரகஸ்த ஆசிரமம் அப்படின்னு தான் சொல்றாரு. கிரகமேதினா பௌதிகமான செயல்களில் ஈடுபட்டு இருக்கிறவங்க. கிரகஸ்தர்னா இல்லறத்தோடு சேர்ந்து பக்தி தொழில் ஈடுபடுறோம். இந்த மாதிரி பக்தி தொழில் ஈடுபடலாம். இதன் மூலமாவே வந்து பகவான் மேல பற்றை ஏற்படுத்திட்டு பௌதிக உலகத்துடைய பற்றிலிருந்து ஈடுபடலாம் அப்படிங்கிறார். சோ இந்த வானப்பிரஸ்தங்கிற நிலையை எடுத்துக்கிறவங்க கூட சன்னியாசம்ங்கிற நிலையை ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வர்ணாசிரம தர்மத்தின் விதிமுறைகளை கடைபிடிக்கிறது மூலமா இந்த பௌதிக உலகத்தில் இருக்கக்கூடிய பற்றுக்கள் வேறறுத்து ஒரு துறவியாகி புலன் இன்ப கட்டுப்பாட்டுக்கிட்டிலிருந்து வெளிவந்து நான் ஆத்மா அப்படிங்கிறது உணர்ந்த நிலையில பக்தியில் ஈடுபடலாம். அதுக்கான ஒரு வழிமுறை தான் இந்த வர்ணாசிரம தர்மம். வர்ணம் பிளஸ் ஆசிரமம். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. நன்றி பிரபு. ஹரே கிருஷ்ணா உதய் பிரபு. அம்மைங்கிறவங்க யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க, பேசலாம். ஹரே கிருஷ்ணா பிரபு. தண்டவத் பிரணாம்ஸ் பிரபு. பிரபு, இப்ப நம்ம வந்து ஒரு இது சர்வீஸ நமக்கு வந்து பண்ணவே முடியாத ஒரு சூழ்நிலை இருந்து அப்ப நம்ம பண்ணல அப்படின்னா அதுவும் அபராதத்துல வருமா? இல்ல இப்ப நம்ம அந்த அபராதம் செஞ்சுட்டோம் அப்படின்னா அப்ப அதுல இருந்து நம்ம மீண்டும் மறுபடியும் அந்த நாமத்தோட டேஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பிரபு பண்ணணும்? பகவான்கிட்ட நம்ம வந்து ப்ரே பண்ணணும் இல்லையா பிரபு? அதுக்கு எனக்கு பழையபடியும் அந்த நாமத்துல இன்ட்ரெஸ்ட் கொடுங்க, நான் பழையபடியும் நல்லா சாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. பிராக்டிக்கல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஒரு சேவைகள் நமக்கு வந்து செய்ய முடியாது, செய்யறதுக்கு விருப்பம் இருக்காது, நம்மளுடைய சுபாவத்துக்கு எதிராகத்தான் அமையும். அதுதான், அதுக்கு பேர் தான் சோதனை, டெஸ்ட். ஸோ நம்ம விருப்பப்பட்ட ஒரு சேவை செஞ்சுட்டு இருப்போம், நல்லாவே செஞ்சுட்டு இருப்போம். ஆனா ஏதாவது ஒரு சூழ்நிலை காரணமா நம்முடைய அதிகாரியோ ஆன்மீக குருவோ கிருஷ்ணரோ நமக்கு ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவாங்க. அப்படி ஏற்படுத்தும் போது நம்ம உடனடியா நமக்கு கொடுக்கப்பட்ட சேவையை நம்ம உடனடியா நம்ம மறுக்கக்கூடாது. அது வந்து பிரதிவாதம் பேசுற மாதிரி ஆயிடும், எதிர்வாதம் பேசுற மாதிரி ஆயிடும். அதனால இது என்னால செய்ய முடியாதுன்னு தோணுது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், என்னுடைய வீட்டு சூழ்நிலை, என்னுடைய மனோநிலை, எனக்கு இந்த 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 விஷயத்துல எனக்கு அனுபவம் கிடையாது, நாலேஜ் கிடையாது, இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இல்ல நீங்க இதை பண்ணிதான் ஆகணும், வேற வேலையே இல்லை. சரி, நான் இதை டெம்பரவரியே பண்றேன், வேற யாராவது இந்த சேவைக்கு வந்துட்டா நான் அந்த சேவையை மாத்திக்கலாமா, இப்போதைக்கு வேணா நான் செய்யட்டுமா அப்படின்னு நாங்க ரெக்வஸ்ட் பண்ணிட்டு அதை டெம்பரவரியே சூஸ் பண்ணிட்டு செய்யலாம். இல்ல என்னால பண்ணவே முடியாதுதான், கிருஷ்ணர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு எனக்கு இந்த மாதிரி சூழ்நிலை வந்ததுக்கு காரணம் என்னன்னு தெரியல, நான் ஏதாவது அபராதம் பண்ணிக்கலாம், தப்பு பண்ணிக்கலாம், என்னுடைய கர்ம வினையா இருக்கலாம், அதனால இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு, அதனால நான் இந்த சூழ்நிலையில இருந்து விடுபடணும்னு பிரார்த்தனை பண்ணலாம். இந்த 12வது அத்தியாயம் 13, 14 ஸ்லோகத்தை நம்ம படிச்சோம். அதுல பற்பொருள பிரபுபாதர் என்ன எழுதுறாருன்னா, கிருஷ்ண பக்தர்கள் கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபட்டு இருக்கும்போது தனக்கு ஏதாவது ஒரு துன்பம் வந்தது அப்படின்னா அந்த துன்பம் வந்து கிருஷ்ணனுடைய கருணைன்னு நான் ஏத்துக்குவாங்க. நான் செய்த கர்ம வினையின் காரணமா பெருமளவு துன்பத்தை அனுபவிக்கணும், ஆனா கிருஷ்ணனுடைய கருணையினால ஒரு சிறிதளவு துன்பத்தை தான் அனுபவிக்கிறேன், அதனால அந்த என்னுடைய முந்தைய கர்ம வினைக்கு நன்றி அப்படின்னு சொல்லி அந்த பொருள் உரையில பிரபுபாதர் எழுதுறாரு. ஏன்னா பக்தர்கள் இப்படிதான் இருப்பாங்களாமா, தனக்கு வரக்கூடிய சோதனை வந்து கிருஷ்ணனுடைய கருணையினால கொடுக்கப்பட்டிருக்கு, தலைக்கு வந்தது தலை பாகையோட போயிடுச்சுன்னு ஒரு பழமொழி இருக்கும். அந்த மாதிரி நமக்கு வந்து பெரிய ஆபத்து வர வேண்டிய சூழ்நிலைக்கான கர்ம வினை நமக்கு இருக்கு, ஆனா பகவானுடைய பக்தி தொழில் ஈடுபட்டு இருக்கிறதுனால அந்த பகவான் அந்த பொறுப்பெடுத்து சின்ன ஒரு சோதனை, சின்ன ஒரு துன்பமா கொடுத்து அந்த கர்ம வினையை கழிக்கிறார் அப்படின்னு ஒரு பக்தர் கருதுவாரு அப்படின்னு சொல்றாரு. ஒரு பக்தர் கருதணும்னு கூட சொல்லல, ஒரு பக்தர் கருதுவாரு அப்படின்னு இதே பொருளுரையில தான் எழுதியிருக்கிறார். அந்த மாதிரி நாம கருதி பகவான் கிட்ட நாம பிரார்த்தனைகள் செஞ்சு அல்லது குறிப்பிட்ட நபருக்கு நாம தெரிஞ்ச ஏதாவது அபராதம் பண்ணிருக்கணும், அந்த நபர் அந்த பக்தர்கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணி
வாஞ்சா கல்பதருப்பிய கிருபாசந்திப்பியே வச்ச பதித்தானா பாவனைப்பியோ வைஷ்ணவேப்பியோ நமோ நமக அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொல்லி, பிரபு நீங்க பகவானுடைய பக்தத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பக்தர், உங்களுக்கு நான் அபராதம் பண்ணிருக்க கூடாது, நீங்க கருணை வழங்குறதுக்காக இந்த சேவையில் ஈடுபட்டிருக்கீங்க, ஆனா நான் கொஞ்சம் என்ன அறியாம நான் தப்பு பண்ணிட்டேன், தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க பிரபு, மன்னிச்சிருங்க மாதாஜி அப்படின்னு நம்ம அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கறது மூலமா அவங்க உடனடியாக மறந்துடுவாங்க, மன்னிச்சிருவாங்க. அப்ப என்ன ஆகுது, நம்ம அந்த அபராதத்துல இருந்து வெளியே வந்துடலாம். இது ஒரு விதமான பிராக்டிக்கலான நிலை. ஒருவேளை நம்ம பண்ண அபராதமே தெரியல, நம்ம யாருக்கு பண்ணோம், என்ன பண்ணோம், எப்ப பண்ணோம், எப்படி பண்ண தெரியலையா, யோசிச்சு பார்க்கலாம். ரெண்டாவது ப்ராசஸ் அப்பவும் தெரியலையா, சரி நம்ம யாருக்கு பண்ணோன்னு தெரியல, ஒருவேளை இவங்களுக்கெல்லாம் பண்ணிருப்போம், ஒரு 4 பேர்ல யாருக்காவது பண்ணிருப்போம்னா அந்த 4 பேர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டலாம். ஏதாவது அபராதம் பண்ணியிருந்தா மன்னிச்சிருக்கோங்க, ஏன்னா எனக்கு சாண்டிங்ல டேஸ்டே போயிடுச்சு, ஆர்வமே போயிடுச்சு, எனக்கு யோசிச்சு பார்த்து என்ன பண்ணேன்னு தெரியல, ஒருவேளை உங்க 4 பேருக்கு எல்லாம் சர்வீஸ் பண்றதுனால உங்க 4 பேர் கூடவே இருக்கிறதுனால உங்க 4 பேருக்கு அபராதம் பண்ணிருப்பேன்னு எனக்கு தோணுது, ஒரு வேலை தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சுக்கோங்க மாதாஜி, மன்னிச்சுக்கோங்க பிரபு அப்படின்னு நான் இன்டெரக்டா கூட மன்னிப்பு கேட்கலாம். இது ரெண்டாவது. இதுவுமே நமக்கு தோணல, டைரக்டா கிருஷ்ணகிட்ட போய் பிரார்த்தனை பண்ணி, கிருஷ்ணா நான் என்ன அபராதம் பண்ண எனக்கு தெரியல, உண்மையில அதை அந்த மனோநிலையை நான் மாத்திக்கணும்னு விரும்புறீங்க அப்படின்னா அந்த சூழ்நிலை எனக்கு ஞாபகப்படுத்துங்க, இல்ல என்ன தெரியாம செஞ்சுட்டேன், இந்த தவறு நான் செய்யக்கூடாது அப்படின்னு நினைச்சுன்னா அந்த தவறு செய்யாத மாதிரி எனக்கு ஒரு புத்தியை கொடுங்க அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறது மூலமா அது எளிமையா அதுல இருந்து வெளிவந்துடலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. நன்றி நன்றி பிரபு. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டோம் இன்னைக்கு கிளாஸ்ல. கண்டிப்பா பிராக்டிக்கல் கொண்டு வரணும். அந்த ஈகோ இல்லாம நம்ம தெரியாம யாருக்காவது அபராதம் பண்ணினா கூட எந்த அளவுக்கு நம்ம அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்கணும், அது இல்லாம நம்ம தெரியாம யாருக்கு பண்ணினோம்னு தெரியாமையே இருந்தா கிருஷ்ணாட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். ரொம்ப தேங்க்யூ பிரபு. இது நிறைய பேருக்கு யூஸ் ஆகும், எனக்குமே யூஸ் ஆகும். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப தேங்க்ஸ் பிரபு. நல்லா இருந்தது கிளாஸ், பிராக்டிக்கலாகவும் இருந்தது. பிராக்டிக்கலா ஏன்னா பக்தர்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய எங்களுக்கும் இங்க ஈரோட்லயும் அந்த அனுபவங்கள்லாம் இருக்கு. அது வரும்போது எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி ரொம்ப தேங்க்ஸ் பிரபு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. வேற யாருக்காவது ஒரு வார்த்தை கேட்டுறேன் பிரபு. வேற யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் இருக்குங்களா? இருக்குன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகேங்க பிரபு. ஓகே, அப்ப இதோட முடிச்சிடலாம் பிரபு. ஹரே கிருஷ்ணா. पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. पतित पावन श्रील प्रभुपाद की जय। पतित पावन श्रील गुरुदेव की जय। नित्याय गौर प्रेमानंदे हरि हरि बोल।